ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சங்கீதன், வாமதேவன், மங்களா, உதயகாந்த் என்ன இருக்கிறேன். சரி, கதைங்க. உங்களோட ஒப்பீனியனை பற்றி சொல்லுங்க. உங்களோட இந்த முறை தான் நாங்கள் இதை தொடங்கினாங்க. உங்களுக்கு பிரியோசனமா இருக்கா அல்லது இல்ல பிரியோசனமா இருக்கு சார் எங்களுக்கு. ஏதாவது கேட்க போறீங்களா? தொடங்க முதல்ல அன்னைக்கு படிச்சதுல ஒரு டவுட் இருக்கு சார். இதையும் முடிச்சிட்டு டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்க இவைக்கு மெயில் பண்ணி விட்டால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியா ஒரு அடுத்த இதுல நான் எடுக்கலாம். இன்றைக்கு ஒரு டைம் இருந்தால் ஒரு முதல் அந்த கேள்வியில ஒன்று நாங்கள் இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சரி சார். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதான் தனியா நான் மட்டும் சொல்ற மாதிரி இருக்கப்படா. நீங்களும் உங்களோட ஒப்பீனியனை சொன்னா தான் இதுல பிரயோசனமா இருக்கும். இல்லாட்டி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டு விடலாம். நீங்கள் கதைக்காமல் இருக்கிறால் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டும் போடுவோம். அப்படி ஒரு இதுக்கும் இருக்கு. இது இப்ப நாங்க நேர செய்யறது. நீங்கள் எல்லாரும் இதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும்ட்டு அதான் அதுல பிரயோசனமும் நோக்கமும். சரி, நாங்கள் இன்றைக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தால கொஞ்சம் லேட்டா போச்சு. நாங்க முதல் முகவராண்மை சட்டம் என்றதை பற்றி பார்ப்போம். முகவராண்மை நீங்கள் ஏதாவது கேட்கிறா சொல்லி போட்டு கேட்கலாம் இல்லையா? முகவராண்மை பொறுத்தளவுல முகவராண்மை என்றது ஒருதருக்கு பதிலாக இன்னும் ஒருதர் கடமையை செய்கிறது. இப்ப நான் சரியா வேலை எனக்கு கூடுதலாக இருந்தால் எந்த வேலை தொடர்பாக இன்னும் ஒருவரை எனக்காக நான் நியமிக்கிறேன். அவரை நான் எந்த முகவர் என்று சொல்றேன். இதை அடிப்படையாக கொண்டுதான் முகவராண்மை சட்டம் வந்திருக்கிறது. இதுல 2 பேர் சம்பந்தப்படுவின. ஒரு முதல்வரும் ஒரு முகவரும். முகவராண்மையுடன் தொடர்புடைய சட்டம் முகவராண்மை சட்டம் எனப்படும். ஒரு முதல்வருக்கும் முகவருக்கும் இடையிலான உறவானது முகவராண்மை எனப்படும். இல்ல என்னன்னா, நான் எனக்கு பதிலாக என்ன முறை நியமித்தால் அவர் என்ற முகவராக இருப்பார், அவர் என்ற ஏஜெண்டா இருப்பார். நான் குறிப்பிட்ட சில கடமைகளை அவர் எனக்காக செய்வார். அப்படியான நேரங்கள்ல என்ன முதல்வர் என்றும் அவரை முகவர் என்றும் நாங்க சொல்லுவோம். எனக்கும் அவருக்கும் இடையிலான இருக்கிற உறவு முகவராண்மை என்று சொல்லப்படும். ஒருவருக்கு பதிலாக பொதுவாக வெளிப்படுத்தல் மூலமாகவே இவ்வாறான ஒரு உறவு தோன்றுகின்றது. பல வழிகள்ல இந்த முதல்வர் முகவர் உறவு ஆரம்பிக்கப்படலாம் அல்லது ஏற்படலாம். அத பொதுவாக ஏற்படுறது வெளிப்படுத்தல் நாங்கள் சொல்லி எனக்காக இந்த வேலையில செய்யும் என்று சொல்லி அந்த வழியில நாங்கள் ஆரம்பிக்கிறது தான் இந்த வெளிப்படுத்தல் மூலமான உறவு என்று சொல்றோம். வெளிப்படுத்தல் மூலமான முகவராண்மை. முதல்வரானவர் தனது அதிகாரங்களை ஒரு முகவருக்கு தனது சார்பாக குறித்த நடவடிக்கை அல்லது பரிமாற்றம் அல்லது உடன்பாடு என்பன தொடர்பாக 3ஆம் நபருடன் செயற்படுவதற்காக வெளிப்படுத்துவார். ஒரு நடவடிக்கையை செய்யறதுக்கு அல்லது ஒரு டிரான்ஸ்பர் காணி விற்கிறதுக்கு எனக்கு பதிலாக இன்னும் ஒரு ஆளை நான் நியமிக்கலாம், அல்லது ஒரு உடன்பாடு அக்ரிமெண்ட் செய்யறதுக்கு நான் நியமிக்கலாம். எந்த தேவைக்கும் நான் ஒருவரை நியமிக்கலாம். 3ஆம் நபர்ன்றது இந்த முதல்வர் முகவர் தவிர இன்னும் ஒருவர், அவரோட தான் இந்த தொடர்பு ஏற்படும். அப்ப அந்த தொடர்பாக மேற்கொள்றதுக்கு நான் ஒரு ஆளை நியமித்தால் அவர் முகவர். இத்தொடர்பின் அடிப்படையில் அதிகாரங்களை கையளிப்பவர் அல்லது வெளிப்படுத்துபவர் முதல்வர் என அழைக்கப்படுவார். பிரின்சிபல் ஆங்கிலத்தில முதல்வர். அதே போல அதிகாரங்களை பெறுபவர் முகவர் எனவும் அழைக்கப்படுவார். முகவரானவர் முதல்வர் சார்பாக ஏனைய ஒரு தரப்பினருடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் வேளை அவ்வாறான ஏனைய தரப்பினர் 3ஆம் தரப்பினர் தேர்ட் பார்ட்டி என அழைக்கப்படுவார். அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 3 பேர் இருப்பினர். ஒரு ஆள் தன் அதிகாரத்தை இன்னொருவர்கிட்ட ஒப்படைப்பவர், அவரை நாங்க முதல்வர் என்று சொல்றோம். அடுத்தவர் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்றவரை நாங்க முகவர் என்று சொல்லுவோம்.
ஆரோட இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றதோ அவரை நாங்கள் மூன்றாம் நபர் தேர்ட் பார்ட்டி என்று சொல்லுவோம். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். குமார் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அவர் ஏ கம்பெனியின் முகாமை பணிப்பாளர், முகாமை மேனேஜிங் டைரக்டர், முகாமை பணிப்பாளராக உள்ளார். ஏ கம்பெனியினது அகவிதி, கம்பெனியில அகவிதி புறவிதி என்று இருக்கும். நீங்கள் அக்கவுண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்கள் அல்லது காமர்ஸ்ல படிச்சிருப்பீங்கள். குமாருக்கு கம்பெனியினது கடன் கொள்ளுணர்வு தொடர்பான அதிகாரங்களை வழங்குகின்றது. கம்பெனியை பொறுத்தளவில் இப்படியான முதல்வர் முகவர் உறவுகள் அகவிதியில அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேணும். ஆகவே அகவிதி இந்த குமாருக்கு கடன் கொள்ளுணர்வு தொடர்பான அதிகாரங்களை வழங்குது. குமார் வையிடமிருந்து பொருட்களை கொள்ளுணர் செய்கிறார். வை இங்க தேர்ட் பார்ட்டி. இங்க ஏ கம்பெனி தான் முதல்வர், குமார் முகவர், வை என்றவர் தேர்ட் பார்ட்டி. இங்க முகவர் முதல்வர் உறவொன்று முறையே ஏ கம்பெனிக்கும் குமாருக்கும் இடையே உருவானதோடு வை மூன்றாம் தரப்பினராகவும் ஆகின்றார். ஏ கம்பெனிக்கும் வைக்கும் இடையே முகவராகிய குமார் மூலமாக உடன்படிக்கை உருவாகின்றது. இவ்வொப்பந்தத்தின் பொறுப்பானது குமாரனை சாராத நிலையில் ஏ கம்பெனி வையிடமிருந்து கொள்முதல் செய்யும் பொருட்களில் பழுதடைதல்கள் தொடர்பாக இடும் நட்டத்தினை வையிடமிருந்தே ஏ கம்பெனி ஈடு செய்து கொள்ள வேண்டும். அதே போல் கொள்வனவுக்காக அவர்தான் முதல்வர், ஏ கம்பெனி வை மூன்றானவருக்கு வழங்கிய காசோலை வங்கியால் மறக்கப்படுமானால் வை காசோலைக்கான பெறுமதியை ஏ கம்பெனியிடமிருந்து அறவீடு செய்ய வேண்டும், முகவராகிய குமாரிடமிருந்து அல்ல. ஒரு சட்ட ரீதியான ஒரு முகவர் வந்தாலும் அவர் செய்கிற வேலைக்கெல்லாம் முதல்வர் தான் பொறுப்பேற்க வேணும். அதைத்தான் இதுல நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முகவர் பொறுப்பாளி அல்ல, முதல்வர் தான் பொறுப்பேற்க வேணும். இவரை நியமித்தார். ஏற்கனவே ஏ கம்பெனியால் வெளிப்படுத்தப்பட்ட அதிகாரத்தின் மூலம் குமார் முகவரானார். இங்கு முதல்வர் முகவர் உறவானது வெளிப்படுத்தல் மூலம் உருவாகியதுடன் முதல்வரும் மூன்றாம் தரப்பினரும் உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டவர்களாகின்றனர். இங்கு முகவர் உடன்படிக்கைக்கு உட்பட மாட்டார். அதான் முக்கியமான விஷயம். என்ன, முகருக்கு இந்த பொறுப்பொன்றும் வராது, முகவருக்கு பொறுப்பு வராது. மூன்றாம் நபரும் முதல்வரும் தான் இதில் இந்த உடன்படிக்கைக்குள்ள வருவினர். எவ்வாறாயினும் குமாருக்கு ஏற்கனவே அதிகாரம் வழங்கப்படாது அவர் முகவராக செயற்பட்டிருந்தால் ஏ கம்பெனிக்கும் குமாருக்கும் இடையே முதல்வர் முகவர் என்ற உறவு பொதுவாக காணப்படாது. இந்த முகவருக்கு முதல்வர் அதிகாரம் வழங்கினால் மட்டும்தான் அங்க முதல்வர் முகவர் உறவு அல்லது முகவராண்மை என்ற உறவு ஏற்படும். உதாரணமாக ஏ கம்பெனியின் பங்குகளை குமார் என்ற முகாமை பணிப்பாளர் வை என்பவருக்கு வழங்கி பணம் பெற்றுள்ளார். குமார் என்னும் முகாமை பணிப்பாளருக்கு கம்பெனியின் பங்குகளை வழங்குவதற்கான அதிகாரம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. நாங்கள் முதல் பார்த்தாங்கள் அவருக்கு தனிய கடன் படுறதுக்கான அதிகாரம் மட்டும்தான் வழங்கப்பட்டிருந்தது. அவர் அதுக்கு மாறாக அந்த அதிகாரத்தை விட பங்குகளை வழங்கி பணம் பெற்றால் அதுக்கு ஏ கம்பெனி பொறுப்பல்ல. ஏனென்றால் அவருக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை, பங்கு வழங்குறதுக்கான அதிகாரம் வழங்கப்படவில்லை. ஆகவே அதுக்கு ஏ கம்பெனி பொறுப்பல்ல, அதுக்கு குமார் தான் பொறுப்பு. ஏனென்றால் அவர் அதிகாரம் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றார். இப்பங்கு பரிமாற்றத்தின் போது ஏ கம்பெனிக்கும் குமாருக்கும் இடையே முதல்வர் முகவர் உறவு தோற்றம் பெற்றிருக்கவில்லை. குமார் தனது அதிகாரம் தொடர்பான எதுவித உத்தரவாதமும் இன்றி வையுக்கு வழங்கிய பங்குகளுக்கு தானே முழு பொறுப்பும் உடையவர். இங்கு குமாரும் வையும் தம்முள்ளே உடன்படிக்கையை கொண்டுள்ளனர். ஏ கம்பெனி எந்த உடன்படிக்கையும் கொண்டிருக்கவில்லை. ஏனென்றால் ஏ கம்பெனி குமாருக்கு எந்த விதமான அதிகாரமும், அதாவது பங்குகள் பரிமாற்றம் செய்வதற்கான எந்த விதமான அதிகாரங்களையும் வழங்காத காரணத்தினால் ஏ கம்பெனி இந்த நடவடிக்கைக்கு பொறுப்பில்லை, குமார் தான் பொறுப்பேற்க வேணும். அதிகார உத்தரவாதம். முகவரது உத்தரவாதமானது முதல்வரால் வழங்கப்பட்ட அதிகார எல்லைக்குள் முதல்வர் சார்பாக
மூன்றாம் நபருடன் செயலாற்றல் என்பதாகும். முதல்வரால் ஏற்கனவே அதிகாரம் வெளிப்படுத்தப்படாமல் முகவர் மூன்றாம் தரப்பினருடன் ஏதேனும் உடன்படிக்கையை மேற்கொண்டிருப்பின் அங்கு முகவராண்மை காணப்பட மாட்டாது. எனவே மூன்றாம் தரப்பினருடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைக்கு முதல்வர் எவ்வகையிலும் பொறுப்பாக மாட்டார். எவ்வாறாயினும் அந்த நபர் முகவர் என அழைக்கப்படினும் அவரே மூன்றாம் தரப்பினர் எனப்படுபவருக்கு பொறுப்பாவார். ஏனெனில் முகவர் அதிகார உத்தரவாதத்தினை கொண்டிருக்கவில்லை. என்ன முதல்வரை பொறுத்தளவில் அவர் முகவரை ஒரு ஆள நியமிக்க முகவராக சில அதிகாரங்களை வழங்குகின்றார். முதல் உதாரணத்துல நாங்கள் பார்த்தோம், அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் கடன் நடவடிக்கைகளுக்காக வழங்கப்பட்டது. ஆனால் அவர் செய்தது பங்கு வழங்கல். அதிகாரம் வழங்கப்படாமல் ஏதாவது நடவடிக்கையை முகவர் செய்தால் அதுக்கு முகவர் தான் பொறுப்பு, முதல்வர் பொறுப்பில்லை என்றுதான் இதில் கூறப்பட்டிருக்கு. முகவர்களின் வகைகள். முகவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு தொழிற்பெயர் வழங்கப்படும். உதாரணமாக இந்த முகவர்கள் தரகர் என்று சொல்லப்படுவின, பங்கு தரகர் என்று சொல்லப்படுவின, ஏல விற்பனையாளர் என்று சொல்லப்படுவின என்று சொல்லுவின. நடைமுறையில ஒரு நபர் மற்றொருவருக்காக செயற்படும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முகவர் என்று அழைக்கப்பட மாட்டார். அவர் நிறைவேற்றவிருக்கும் காரியத்தின் அடிப்படையிலேயே அவர் முகவர், வியாபார முகவர், பணிசை முகவர். பணிசை முகவர் என்றது இங்க தரகு பெற முகவர், தரகு முகவர், பிரதிநிதி, கம்பெனி பணிப்பாளர், பங்குடைமையொன்றின் அனைத்து பங்காளர்களும், மனைவி கணவனது முகவராக இருக்கின்றார் என பல வகையான முகவர்கள் இருக்கின்றன. தரகர் உங்களுக்கு தெரியும், தரகர் என்றது காணியல் திருமண இதழுக்கு தரகராக செய்யப்படுறவர். பங்கு தரகர்ன்றது நாங்கள் தனித்தனியாக உண்டா பார்ப்போம். அந்த கம்பெனி பங்குகளை வாங்கவோ விற்கவோ உதவி செய்கிறார்கள், ஏல விற்பனை செய்கிறார்கள். அப்படியானாக்கள் எல்லாரையும் நாங்கள் முகவர் என்று சொல்லுவோம். இப்ப நாங்க தரகரை பார்ப்போம். தரகர் கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திப்பதற்கு உதவும் ஒரு இடைநடுவராக செயற்படும் நபர் தரகர் எனப்படுவார். இவர் ஆரம்பத்தில் ஒருவருக்கு முகவராக செயற்பட்டு இரு தரப்பினரையும் சந்திக்க செய்வதுடன் அவ்விரு தரப்பினருக்கும் முகவராக செயற்படுவார். பொதுவாக நீங்கள் ஒரு காணி விற்கிற நடவடிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா காணிக்கண்டு தரகர் இருக்கினேன், காணிக்கண்டு தரகர் இருப்பினேன், அவையும் ஒரு முகவராக செயற்படுவேன். இப்ப நான் என்ற காணியை நான் விற்க போறேன், அந்த காணியை விற்கிறதுக்காக நான் ஒரு தரகரை நாடினால் அவர் முதல் எந்த முகவராக இருப்பார். எந்த முகவராக இருந்து அந்த காணியை வாங்குறதுக்கான ஆட்களை தேடுவார். தேடி ஒரு எக்ஸென்ட் ஒரு ஆளை தேடினோடனே அவருக்கும் முகவராக இருப்பார். அப்ப 2 பேருக்கும் இடையில இவர் புரோக்கர் என்று சொல்ற தரகர் 2 பேருக்கும் பிறகு அவர் முகவராக செயற்படுவார். அப்ப அவருக்கு 2 முதல்வர் இருப்பார், அவர் ஒரு முகவர் இருப்பார். 2 பேரிட்டையும் தரகு வாங்குவார், 2 பேரிட்டையும் தரகு வாங்குவார். ஆகவே இந்த தரகர் என்றவர் 2 பேருக்கு முகவராக, இறுதியில 2 பேருக்கு முகவராக செயற்படுவின, அதாவது வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும். பொதுவாக அசையா சொத்தான காணி, அசையும் சொத்தான மோட்டார் வாகனம் போன்றவற்றின் கொள்வனவு விற்பனை தொடர்பாக தரகர் செயற்பட்டு கொள்வனவாளர் விற்பனையாளர் என்ற இரு தரப்பினரிடம் இருந்து தரகினை பெற உரித்துடையவர். 2 பக்கமும் வாங்குவின. திருமணத்திலும் அப்படித்தான். திருமணத்திலும் இந்த தரகர்மார் இருக்கிறேன். அவையும் பெண் வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொம்பளை வீட்டு 2க்கும் அவர்கள் தரகராக செயற்பட்டு 2 இடத்தையும் தரக பெற்றுக் கொள்ளுவின. முகவரது தவறுகள் ஏதுமின்றி குறித்த பரிமாற்றம் நடைபெறாமல் போனாலும் தரகர் தனது முயற்சிக்கான நியாயமான தரகனை பெற உறுத்துடையவர். ஆனால் நடைமுறையில் அதுக்கு சாத்தியம் முடியாது. இப்ப காணியெல்லாம் பேசி எல்லாம் ரெடி, கடைசி நேரம் ஏதோ ஒரு காரணத்தினால 2 பகுதியும் அதை விற்காமல் போயிருக்கலாம், அல்லது காணின்ற உரிமையில பிரச்சனை இருக்கலாம். அப்படியான இருந்தாலும் சட்டப்படி
தரகர் தரகப்பெற உறுத்துடையவர் என்று சொல்லப்படுது. நடைமுறையில ஆக்கள் கொடுக்கிறது குறைவு. திசநாயக்கா வெர்சஸ் ராஜபக்ச வழக்கில் தரகர் ஒருவர் கொள்வனவாளர் ஒருவரை அறிமுகப்படுத்தினர். ஆனால் விற்பனையானது தன்னிச்சையாக கைவிடப்பட்டது. ஏனெனில் விற்பனையாளர் காணியின் உரிமையை கொண்டிருக்கவில்லை. விற்பனையாளரின் ஏமாற்றின் நோக்கத்தின் காரணமாகவே இங்கு விற்பனை இடம்பெறவில்லை. ஆதலால் தரகர் நியாயமான ஊதியத்தினை பெற உறுத்துடையவர் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது சட்டம். இது ராஜபக்ச திசநாயக்கா வெர்சஸ் ராஜபக்ச என்ற வழக்கில இப்படி நடந்திருக்கு. நடவடிக்கை நடைபெறவில்லை, பரிமாற்றம் நடைபெறவில்லை. ஆனால் அந்த தரகர் நியாயமான ஊதியத்தினை பெற உறுத்துடையவர் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது நீங்க நியாயமான ஊதியம் பெறண்டா கோர்ட்ஸுக்கு போகணும், நீதிமன்றத்துல போய்தான் அதை பெற்றுக் கொள்ளணும். இங்க கனவேர் நீதிமன்றத்துக்கு போனால் இழுபடும் என்ற பிரச்சனை காரணமாக போறையில் போனால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பங்குத்தரகர் உங்களுக்கு தெரியும். கம்பெனி பங்களை வாங்கி விற்கிற நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளேக்குள்ள நாங்கள் நேரடியாக அதை செய்ய இயலாது. நாங்கள் பங்களை வாங்குறதாக இருந்தாலும் பங்களை விற்கிறது என்றாலும் ஒரு புரோக்கரால தான் செய்யலாம். அதுக்காண்டு இலங்கையில பல கம்பெனிகள் இருக்கு. இந்த நாட்டிலும் அப்படிதான், இலங்கையில பல கம்பெனிகள் இருக்கு. அந்த கம்பெனிகள் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில பதிவு செய்யப்பட்டிருக்கணும். கம்பெனி சட்டத்தின்படியும் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். மற்ற இலங்கை பிணையல் பரிமாற்றல் ஆணைக்குழுவின் அனுமதியையும் பெற்றிருத்தல் வேண்டும். அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணித்தான் அவை செய்ய வேணும். அவை கூடாதான் நாங்க பங்குகளை வாங்கி விற்கலாம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க பங்குகள் வாங்கி விற்கிறத பற்றி, பங்கு சந்தையை பற்றி படிச்சிருப்பீங்க. பங்கு சந்தையில நாங்கள் பங்குகளை வாங்குறதாக இருந்தாலும் சரி, விற்கிறதாக இருந்தாலும் சரி, நாங்கள் நேரடியாக போய் வாங்கி விற்கலாது. ஒரு தரகர் கூடாகத்தான் நாங்கள் செய்யலாம். அந்த தரகர் கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு இலங்கை பிணையங்கள் பரிமாற்றல் ஆணைக்குழுவின் அனுமதியையும், பிணையங்கள் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அனுமதியையும் பெற்றிருத்தல் வேண்டும். இவர் இங்கு விற்பனையாளர் கொள்வனவாளர் சார்பாக கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பங்கு கொள்வனவு விற்பனைகளில் ஈடுபட்டு இரு தரப்பினரிடமிருந்து தரகரை பெற்றுக் கொள்வார். அநேகமா தரகர்கள் 2 பக்கம் இருந்தும் தரகு கிடைக்கும். இது பங்கு தரகர். இந்த நாங்கள் இப்ப ஏஜென்ட் முகவற்ற வகைகளை பார்க்கிறோம். முதலாவது சாதாரண தரகர் இவர், அடுத்தது பங்கு தரகர். மூன்றாவது ஏல விற்பனை முகவர். ஏல விற்பனை முகவர் நீங்க சில பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. ஏல விற்பனை செய்யறதுக்கு பதிவு செய்யப்பட்ட ஆக்கள் இருக்கிறேன். சாதாரணமாகவும் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் சட்டப்படியான இதுகளுக்கு நாங்கள் போகக்குள்ள ஒரு பதிவு செய்யப்பட்ட ஏல விற்பனையாளர்கள் தான் நாங்கள் போகலாம். அவர்கள் தான் அதை செய்வினேன். பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்களோட பொருட்களை ஏல விற்பனை செய்யறதாக இருந்தால் இப்படியான ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆக்களிடம் தான் கொடுப்பினேன். ஒரு பொதுவான அல்லது தனிப்பட்ட ஏல விற்பனையின் போது சொத்துக்களை விற்பனை செய்பவர் சார்பாக பொருட்களுக்கான விலையை ஏலத்தில் கூறி விற்பனை செய்பவர் ஏல விற்பனை முகவர் ஆவர். இவர் ஏலத்தில் விற்கப்பட வேண்டிய பொருட்களை தன்வசம் வைத்திருப்பார். இவர் ஆரம்பத்தில் விற்பனையாளருக்கு முகவராக காணப்பட்டு சொத்துக்கள் விற்கப்பட்டதிலிருந்து கொள்வனவாளருக்கு பொருட்கள் சென்றடையும் வரை கொள்வனவாளருக்கும் முகவராக செயற்படுவதால் இரு தரப்பினரிடமிருந்து தரகினை பெற உறுதியுடையவர். ஏல விற்பனை உங்களுக்கு தெரியும், நாங்கள் விலை கேட்கலாம், இல்லை விலை கூறி விற்கலாம், அல்லது போட்டிக்கு கேட்கலாம். நீங்கள் இப்ப சாதாரண ஏல விற்பனை தொடர்பாக நீங்கள் போனீங்கள் என்றால் மீன் சந்தையில பார்க்கலாம். மீனவர்கள் மீனை பிடிச்சு கொண்டாந்து போட்ட உடனே அங்க கூறுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். கிட்டத்தட்ட ஏல விற்பனை மாதிரி தான் நீங்க விலை கேட்டு ஆக்கள் எடுக்கலாம். அவருக்கு ஒரு தரகு இருக்கு. சில விட அந்த தரக மீனிலேயே எடுத்துக்கொள்ளுவார். நீங்க நேர போய் பார்க்கலாம்.
இது ஒபிஷியலா செய்யற ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஏல விற்பனையாளர்களை பொறுத்தளவில் 2 இடத்திலையும் அவர்கள் தரகு பெறுவார்கள். வியாபார முகவர் எனப்படுவார். இவர் தனது உடைமையல்லாத பொருட்களை விற்பனை செய்யும் போது உடைமையாளர் சார்பாக தன்வசம் வைத்துக் கொண்டு சாதாரணமாக வியாபாரத்தில் ஈடுபடும் கொள்வனவாளர்கள் வியாபார முகவர் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையின் பேரிலே கொள்முதல் செய்கின்றனர். இம்முகவர் பொருட்களை காசு மற்றும் கடனுக்கு விற்பனை செய்தாலும் கடன் விற்பனை மூலம் ஏற்படும் அறவிட முடியா கடன் நட்டங்கள் முதல்வரையே சென்றடையும். இதுல நீங்க பார்க்கலாம், முந்தி நீங்கள் ஒப்படை என்று இருந்தது, ஒப்படை என்று இருக்கிற ஒரு கணக்கியல் முறைமையும் இருந்தது. இந்த வியாபார முகவர் என்று சொல்றது இப்ப யாழ்ப்பாணத்திலும் நீங்க பார்க்கலாம். யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த மரக்கரை வகைகளை மிளக போன்ற இந்த விவசாயிகள் கொழும்புக்கு கட்டி அனுப்புற வெங்காயம், அங்க வியாபார முகவர் இருக்கிறார். அவர் அந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு அவர் அந்த வித்து போட்டு அதுல இருந்து தன் தரக கழிச்சு போட்டு வைக்கி காசை அனுப்புவார். விலை முதலே தீர்மானிக்கப்படாது. அங்க உள்ள சந்தை விலைக்கு ஏற்ற மாதிரி அவர் வித்து போட்டு கொடுப்பார். அவர்கள் உள்ள நம்பிக்கைன்ற பேரில் தான் அவர் அனுப்புவார். சிலவேளை கடனுக்கு விற்பனை செய்யறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கும். இந்த முதல் விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். வியாபார முகவர்ன்றது நாங்கள் அனுப்புற பொருட்களை அவர் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு வித்து போட்டு தண்டை தரக கழிச்சு போட்டு மிச்ச காசை அனுப்புறதுதான் அவர்கிட்ட வேலை. விலையெல்லாம் அந்த சந்தை நிலைமைக்கு ஏற்ப அவர் தான் தீர்மானிப்பார். கடனுக்கும் விற்பார். கடனுக்கு வித்து சிலவோட அறவிட முடியா கடன் ஏற்பட்டால் அந்த அறவிட முடியா கடன் முதல்வருக்கு தான் கழிவிடும், முகவருக்கு இல்லை. ஆனால் இதுக்காக சிலவேளை என்ன செய்யணும் என்று சொன்னால், அவருக்கு கொடுக்குற தரகோட இன்னும் ஒரு சில பெர்சன்டேஜ் வீதத்தை கூட்டி கொடுக்கினேன். அதை நாங்கள் பொறுப்பு தரகன்னு சொல்றோம். பொறுப்பு தரக முகவர் பெற்றுக்கொண்டால் அறவிட முடியா கடனுக்கும் முகவர் தான் பொறுப்பு. முகவருக்கு கடன் விற்பினால் அறவிட முடியா கடன் நிலைமைகள் ஏற்படா வண்ணம் பார்த்து கொள்வதற்காக பொறுப்பு தரகு வழங்கப்படுகிறது. டெல்கிரிடா கமிஷன் என்று சொல்லுவோம். அவர் அந்த பொறுப்பை அவர் தான் ஏற்றுக்கொள்ளணும். கடனை வசூலிக்கிற பொறுப்பு அவருக்குரியது. இவ்வாறான பொறுப்பு தரகனை பெறும் முகவர் பொறுப்பு தரகு முகவர் எனப்படுவார். பொதுவாக தரகர்கள் கடன் விற்பனைக்கு போனால் இந்த பொறுப்பு தரகு வழங்குறது வழக்கம். 2 விதமான தரகு இருக்கும். சாதாரண தரகு பிளஸ் பொறுப்பு தரகு. இனி முகவராண்மை உருவாகும் முறைகளை பற்றி பார்ப்போம். வெளிப்படுத்தினால் முகவராண்மை தோற்றம் பெறல், சம்பந்தப்படுத்தலினால் முகவராண்மை தோற்றம் பெறல், மறுக்கவியலாத அல்லது முரண்வாத தடையினால் முகவராண்மை தோற்றம் பெறல், பின்னுறுதிப்படுத்தலினால் முகவராண்மை தோற்றம் பெறல், அவசிய தேவையினால் முகவராண்மை தோற்றம் பெறல். அவசிய தேவையினால் எழுத பற்றி நாங்கள் இதை பற்றி தனியே நாங்கள் முதல் வினாக்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் முகவராண்மை உருவாகும் வழிமுறைகள் பற்றி உங்களுக்கு தெரிய வேணும். நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். வெளிப்படுத்தலினால் முகவராண்மை தோற்றம் பெறல். பொதுவாக முதல்வர் முகவர் உறவானது வெளிப்படுத்தலினாலேயே உருவாகின்றது. முதல்வர் சார்பாக உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்காக முதல்வரால் அதிகாரங்கள் முகவருக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. இது வாய் மூலம் வெளிப்படுத்தலாம் அல்லது எழுத்து மூலம் வெளிப்படுத்தலாம். இவ்வதிகார வெளிப்படுத்தலானது வாய்மொழி மூலமாகவோ அல்லது எழுத்து மூல ஆவணத்தின் மூலமாகவோ அமையலாம். பிரதிநிதி கடிதம், ப்ராக்சி என்று சொல்றோம். நீங்கள் பார்க்கலாம். இந்த கம்பெனி கூட்டங்கள் இதுல போயக்குள்ள அந்த கம்பெனி பங்காளர் போக முடியாவிட்டால் அவர் ஒரு ஆளை ப்ராக்சியா அனுப்புவார். அவரை நாங்க ப்ராக்சி என்று சொல்றோம். ஒரு ஃபோம் ஒன்று எங்களுக்கு அனுப்புவினேன். அதுல நாங்கள் எல்லாத்தையும் எழுதி சைன் பண்ணி அனுப்பினால் எக்ஸோ வையோ போய் அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளலாம், வாக்களிக்கலாம், எல்லாம் செய்யலாம். எங்களை சார்பாக எல்லா வேலைகளையும் அவர் செய்யலாம். அதை நாங்கள் ப்ராக்சி என்று சொல்றோம். பிரதிநிதி கடிதம் அது எழுத்து மூலம் இருக்கும்.
மற்றது அதிகாரமளிக்கப்பட்ட தத்துவம்ன்றது பவர் ஆஃப் அட்டோர்னி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் இங்கே காணியதில் விற்கிறேன்னா இந்த பவர் ஆஃப் அட்டோர்னி கட்டாயம் வேணும். இவருக்கான பவரை கொடுப்பின. அது 2 விதமா கொடுப்பின. ஒன்று சாதாரண நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு அப்படி கொடுக்குற பவர் ஆஃப் அட்டோர்னியில காணிய விற்க இயலாது. இன்னும் ஒன்று ஃபுல் இது கொடுப்பின விற்கிறதுக்கு. 2 விதமாக இருக்கு. அதிகாரம் அளிக்கப்பட்ட தத்துவம் பவர் ஆஃப் அட்டோர்னி. மற்றது அதிகாரம் அளிக்கும் கடிதம் லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டி. சில விட நான் இந்த இதுக்காக இந்நேரம் நியமிக்கின்றேன் நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்தால் அவர் உங்களோட சார்பாக அதை செய்யலாம் என்பன எழுத்து மூலமாகவே வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் எழுத்துல இருக்கணும். பவர் ஆஃப் அட்டோர்னி ப்ராக்ஸி ஒன்றும் வாயால செய்ய இயலாது. உதாரணம் ஒன்று போட்டிருக்கு. ஏஎன்எம் தொழில்தரனர் பி என்பவரிடம் சி என்பவரிடமிருந்து புறப்பட வேண்டிய காசோலையினை பெற்றுக்கொள்ளும்படி வாய்மொழி மூலமாக கூறினார். பி தான் சியிடமிருந்து பணத்தொகையை பெற்றுக்கொண்டார். இங்கு முதல்வர் முகவர் உறவானது முறையே ஏபி என்பவருக்கிடையே வெளிப்படுத்தலினால் உருவாகியது. அது வெளிப்படுத்தல் மூலமான இது. சிலது வாய்மொழி மூலம் இருக்கும், சிலது எழுத்து மூலம் இருக்கும். முகவருக்கு அதிகாரம் வெளிப்படுத்தல் என்னென்ன? எழுத்து மூலமாக அல்லது வாய்மொழி மூலமாக, ஒரு ஆவணத்தின் மூலம். பங்குதாரருக்கான பிரதிநிதி. பங்குதாரருக்கான பிரதிநிதி என்பது நாங்கள் இப்ப ப்ராக்ஸி என்று பார்த்தோம். ஒரு பங்குதாரர் தன் சார்பில வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு, வாக்களிக்கிறதுக்கு அல்லது ஏதாவது அக்ரிமெண்ட் செய்யறதுக்காக ஒருவரை நியமித்து கொடுக்கிற கடிதம் ப்ராக்ஸி என்று சொல்லப்படும். குடியியல் வழக்கொன்றுக்கு சட்டத்தரணி ஒருவரை பிரதிநிதியாக்க. இப்ப குடியியல் சிவில் கேஸுக்கு நீங்கள் சட்டத்தரணி ஒருவரை நியமித்தால் நீங்கள் ஒரு கடிதம் கொடுக்கணும். கிரிமினல் கேஸுக்கு அப்படி இல்லை, இதுக்கு நீங்கள் கொடுக்க வேணும். மற்றது அதிகாரம் அளிக்கப்பட்ட தத்துவம் பவர் ஆஃப் அட்டோர்னி. நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் இங்கே இந்த நாட்டில் இல்லாதாக்கள் தங்களோட காணி அதில் விற்கிறதுக்காக அல்ல இங்கே வர முடியாதாக்கள் விற்கிறதுக்கு இன்னொருவரை தங்களோட சார்பில் நியமிக்கிறது. அதுக்காக கொடுக்கப்படுறது பவர் ஆஃப் அட்டோர்னி. அது இல்லாமல் ஒன்றும் செய்யறாது. அகவிதி கம்பெனி அகவிதி. ஒரு பணிப்பாளருக்கோ படிப்பாளருக்கோ ஏதாவது அதிகாரம் நாங்கள் வெளிப்படுத்துறது என்றால் அது அகவிதியால அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேணும். மற்றது அதிகாரம் அளிக்கும் கடிதம். நாங்கள் ஒருவரை எங்களோட பிரதிநிதியாக அல்லது முகவராக நியமிக்கிறோம் என்று நாங்கள் கொடுக்கிற கடிதம். ஒரு பங்குதாரருக்கான பிரதிநிதி. ஒரு கம்பெனியின் பங்குதாரர் கம்பெனியின் பொதுக்கூட்டத்துக்கு சமூகம் அளிக்க இயலாத சந்தர்ப்பத்தில் அவர் தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் மற்றொரு நபரினை ஒரு பிரதிநிதி கடிதத்தின் மூலமாக நியமிக்க முடியும். அதை நாங்கள் ப்ராக்ஸி என்று சொல்லுவோம். இவர் பங்குதாரருக்கான பிரதிநிதியாக கருதப்பட்டு கூட்டத்தில் கலந்து கொள்ளவும், கூட்டத்தில் உரையாற்றவும், குறித்த ஒரு விடயம் சார்பாக அல்லது எதிராக வாக்களிக்கவும் முடியும். இவர் சார்பாக இந்த விடயங்களை அவர் செய்யலாம். இதை நாங்கள் ப்ராக்ஸி என்று சொல்லுவோம். ஒரு பங்குதாரருக்கான பிரதிநிதி. குடியியல் வழக்கு சிவில் கேஸ் ஒன்றில் ஒரு கட்சியினருக்கான பிரதிநிதியாக ஒரு வழக்கறிஞர் அல்லது சட்டத்தரணி முகவராக காணப்படுவார். ஒரு வழக்கறிஞர் பிரதிநிதி ஆவண ஓலை மூலம் நியமிக்கப்படுகின்றார். இவ்வாறான வழக்கறிஞர் பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர் அல்லது பிரதிநிதி ஆகுவதோடு இவருக்கான அதிகாரங்கள் பிரதிநிதி ஆவண ஓலையோடாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இவ்வெழுத்து மூல ஆவணம் ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு ஆஜராவதற்கும் தமது தரப்பினர் சார்பாக வாதாடுவதற்கும் குறித்த ஒரு முடிவுக்கு வருவதற்கும் அதிகாரத்தினை வழங்குகின்றது. இப்ப முடிவுக்கு வாண்டா சிலவுல 2 கட்சியினரும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு போறதாக இருந்தாலும் இவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. இந்த முகவருக்கு, இந்த வழக்கறிஞருக்கு. எவ்வாறாயினும் ஒரு குற்றவியல் வழக்கன்றது நாங்கள் கிரிமினல் கேஸ் என்று சொல்றோம். தொடர்பாக ஒரு வழக்கறிஞர் கட்சிக்காரருக்கான முகவராக கருதப்பட மாட்டார். சிவில் கேஸுக்கு மட்டும்தான் இவர் முகவராக இருப்பார். பவர் ஆஃப் அட்டோர்னி. குறித்த ஒரு நபர் தான் வெளிநாடொன்றில் இருக்கும் சந்தர்ப்பங்களில் குறித்த நபருக்கு சொந்தமான உடைமைகள் தொடர்பில் தற்காலிகமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் போகும் நிலையில் அக்குறித்த நபர் மற்றொரு நபருக்கு அச்சொத்துடைமை தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டு
சட்டபூர்வ அதிகார ஆவணத்தினை பவர் ஆஃப் அட்டோர்னி வழங்கலாம். அவ்வாறு அட்டோர்னி தத்துவத்தினை பெறுபவர் குறித்த உடைமை தொடர்பான சட்ட ரீதியான உரிமையாளர் ஆவார். முகவர் ஆனால் அது இருந்தால் உரிமையாளர். அவர் அதை வச்சுக்கொண்டு விற்கலாம், என்னவும் செய்யலாம். இந்த காணி தொடர்பாக சொத்து தொடர்பாக என்னவும் செய்யலாம். கம்பெனியின் அகவிதி. ஒரு கம்பெனி தனது செயற்பாட்டினை ஆரம்பிக்க முன்னர் தொடர்பான விடயங்கள் பணிப்பாளர்களாகிய முகவர்களால் முகாமை செய்யப்படுகின்றது. பணிப்பாளர்களது அதிகாரங்கள் கம்பெனி சட்டத்தாலும் அகவிதியாலும் வரையறுக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் இவர்கள் தங்களுக்கான அதிகார பரப்புக்குள்ளேயே செயற்பட முடியும். கம்பெனி சட்டத்தால் ஒரு விசேட அல்லது சாதாரண தீர்மானம் நிறைவேற்ற வேண்டப்படாத வேளைகளில் பணிப்பாளர்கள் கம்பெனியின் அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தினை அகவிதி வழங்குகின்றது. அகவிதியானது கம்பெனி பொதுக்கூட்டத்தில் ஒரு விசேட தீர்மானம் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது கம்பெனி ஒன்று தங்களோட பணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்குறதாக இருந்தால் என்னென்ன செய்யலாம் என்றது அது கம்பெனியின் அகவிதியில அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். அதுவும் விசேட தீர்மானம் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட வேணும். அகவிதியில உள்ளடக்கப்படாத விடயங்கள்ல இந்த கம்பெனி பணிப்பாளர்கள் முகவராக செயற்பட இயலாது. 2007 ஆண்டு புதிய கம்பெனி சட்டத்தின்படி அகவிதியில் பணிப்பாளர்களுக்கான அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவை என்னென்று பார்ப்போம். சட்டத்தின் பிரிவு 185 பிரகாரம் கம்பெனியின் பிரதான கொடுக்கல் வாங்கல்கள், வியாபாரம் மற்றும் அலுவல்கள் யாவும் இயக்குனர் சபையின் வழிகாட்டல் அல்லது மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும். இதற்கான அதிகாரங்கள் அனைத்தும் பணிப்பாளர் சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் பிரிவு 186 பிரகாரம் இயக்குனர் சபையானது ஒரு பணிப்பாளர் குழுவினை அல்லது ஒரு பணிப்பாளரினை அல்லது ஒரு தொழிலாளரை தெரிவு செய்து அதிகாரங்களை வழங்குவதற்கு அனுமதி அளிக்கின்றது. பணிப்பாளர்களது கடமைகள் சட்டத்தாலும் மற்றும் கம்பெனியின் விவரணங்களாலும் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பணிப்பாளரும் கம்பெனியின் முன்னேற்றத்துக்காக கம்பெனிக்கு விசுவாசமாக செய்யப்பட வேண்டும். அது கம்பெனி சட்டத்தின் அல்லது அகவிதியின் விதிகளுடன் முரணாகாத விதத்தில் பணிப்பாளர்கள் இணக்கத்துடன் செயற்பட வேண்டும். முகவராண்மை தோற்றம் பெறல். முகவராண்மையில் முதல்வரானவர் தனது முகவருக்கு ஒரு முகாமையாளர், முகாமை பணிப்பாளர், தரகர், ஏல விற்பனை முகவர் போன்ற ஸ்தானங்களை வழங்குவார். இவ்வாறான முகவர் ஒருவர் முதல்வருக்காக தற்காலிகமாக செயற்படுவதற்காக சில அதிகாரங்களை வெளிப்படுத்தல் தத்துவத்தின் மூலம் வழங்கப்படுகின்றன. இவ்வாறு வழங்கப்படும் அதிகாரம் தற்காலிக அதிகாரம் எனப்படும். ஆனால் நடைமுறையில் குறித்த ஒரு பகுதி அதிகாரம் மட்டுமே வெளிப்படுத்தல் மூலம் வழங்கப்படுகின்றது. இவ்வாறு முகவர் ஒருவர் வெளிப்படுத்தலுக்கு மேலதிகமாக பெறும் அதிகாரமானது உட்கடையான அதிகாரம், இம்ப்ளைட் அத்தாரிட்டி என்று சொல்லுவோம். உட்கடையான அதிகாரம் எனப்படும். இவ்வாறான மேலதிக அதிகாரத்தினை முகவர் பெறும்போது முகவராண்மையானது சம்பந்தப்படுத்துவதனால் தோற்றம் பெறுகின்றது. ஒரு முகவருக்கான வளமையான அதிகாரமானது உட்கடையான அதிகாரத்தின் ஒரு பகுதியாகவே காணப்படுவதோடு விற்பனை, வியாபாரம் அல்லது தொழிலில் உள்ள ஒரு முகவர் வளமையாக சாதாரண வாடிக்கையாக கொண்டுள்ள பயன்பாட்டின் அடிப்படையில் வளமை போல் விற்பனை, வியாபாரம் அல்லது தொழிலில் ஈடுபடுவார். முதல்வர் மூன்றாம் தரப்பினருடன் தொடர்பு கொள்ளாமல் உட்கடையாக வழங்கப்பட்ட அதிகாரத்தின் கட்டுப்பாடுகளை விதிப்பாரானால் அது வலுவற்றதாகும். இது முதல் நாங்க பார்த்த விஷயம்தான். என்ன செய்யறதாலும் என்ன வகையான முகவர் என்றாலும் அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்க வேணும். அதிகாரம் வழங்கப்படாமல் வேறு ஏதாவது இதுகளை செய்தார் என்று சொன்னால் அதுக்கு செல்லுபடியாகாது. உதாரணம் ஒன்று பார்ப்போம். ஏஎன்எம் தனியுடைமை வியாபாரி வெளிநாடு ஒன்றுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டதால் பி என்பவரை தான் திரும்பி வரும் வரை வியாபாரத்தின் முகாமையாளராக நியமித்தார். ஏ வெளிநாட்டில் இருந்த வேளை சி என்பவரை தொழிலாளியாக பி நியமித்ததுடன் அவருக்கான ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் என்பவற்றுக்கான பங்களிப்புகளை செய்யவில்லை. இது தொடர்பாக தொழிலாணையாளரிடம் முறையிட்டதன் பேரில் சீர்குரிய இபிஎஃப், இடிஎஃப் பங்களிப்பு தொகைகள்
லாபத்திலிருந்து செலுத்தப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இருப்பினும் ஒரு தொழிலாளரை வேலைக்கு அமர்த்துவது தொடர்பான அதிகாரத்தினை பிக்கு வெளிப்படுத்தியிருக்கவில்லை. இங்க பிக்கு அதிகாரம் கொடுக்க இல்லை. ஆனால் அவர் ஒரு தொழிலாளியை நியமித்திருக்கிறார். அவர் முகவர் என்ற காரணத்துல அவர் நியமித்தபடியால் இந்த இபிஎஃப் ETF எல்லாம் இந்த முகவர் கொடுக்க இல்லை. அதை முதல்வர் தான் கொடுக்க வேணும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இன்னும் ஒரு வழக்கு இருக்கு. வாட்டர்யூ அண்ட் ஃபென்விக் வழக்கில் என்பவர் பி என்பவரது விடுதியினை வாங்கியதுடன் பிஐ அவ்விடுதிக்கான முகாமையாளராக்கினார். பி சிகரெட்டுகளை கடனுக்கு கொள்ளுநர் செய்யக்கூடாது என அவர் வெளிப்படையாக அதிகாரத்தினை தடுத்திருந்தார். பி அதனை பொருட்படுத்தாது சியிடமிருந்து சிகரெட்டுகளை கடனுக்கு கொள்ளுநர் செய்தார். அதுக்கு காசு கொடுக்கப்படவில்லை. ஏயிடமிருந்து சிகரெட்டுக்கான பணத்தினை பெறுவதற்கு சி நீதிமன்றத்தை நாடினார். நீதிமன்றம் தீர்ப்பு என்னென்றால், இவர் முகவர் ஒரு விடுதியின நடத்தைக்குள்ள சிகரெட் கட்டாயம் தேவை. ஆகவே அவர் சிகரெட்டை கடனுக்கு வாங்கினது பிழை இல்லை என்று சொல்லி இதை சம்பந்தப்படுத்தலினால் உருவான முகவராண்மை என்று கொண்டு சிகரெட்டுகளுக்கான பணத்தினை ஏயிடமிருந்தே, அதாவது முதல்வரிடமிருந்தே அறவீடு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது. நீங்க பார்க்கலாம், இச்சந்தர்ப்பத்தில் நீதிமன்றம் பி விடுதியின் முகாமையாளராகையால் இவர் விடுதியின் அவசிய தேவை காரணமாக சிகரெட்டுகளை கொள்வனர் செய்வதற்கான அதிகாரத்தினை வெளிப்படுத்தலினால் பெறாவிட்டாலும் உட்கிடையாக கொண்டுள்ளார். இது முகவர் கொடுத்த ஒப்பந்தத்தில் இல்லை, முகவர் செய்யக்கூடாது சொல்லி இருக்கிறார். ஆனால் இது உட்கிடையாக இவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு என்று சொல்லி தீர்ப்பு கூறியது. பி கடனுக்கு சிக்கல்களை கொள்ளுநர் செய்தவுடன் முதல்வர் முகவர் உறவானது முறையை ஏக்கும் பிக்கும் இடையில் சம்பந்தப்படுத்தப்பட்டதனால் உருவாகியுள்ளது என்றும், எனவே சி சிகரெட்டுகளுக்கான பணத்தினை ஏயிடமிருந்து அறவீடு செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பு கூறியது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேயான சம்பந்தப்படுத்தலான முகவராண்மை. திருமணம் முடிஞ்ச உடனே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான முதல்வர் முகவர் உறவானது சம்பந்தப்படுத்தப்பட்டிருப்பதாக காணப்படும். பொதுவாக கணவன், மனைவி, பிள்ளைகள் மற்றும் பலர் உள்ள குடும்பத்தில் மனைவி ஒரு முகாமையாளராக கருதப்படுவதோடு குடும்பத்தினை நடாத்துவதற்கு அவசியமான தேவைகளை நிறைவு செய்வதற்காக மனைவி மூன்றாம் தரப்பினருடன் உடன்படிக்கை மேற்கொள்வார். இச்சந்தர்ப்பத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டதனால் கணவன் முதல்வராகவும் மனைவி முகவராகவும் ஆகின்றனர். பின் கணவன் முதல்வராக மனைவி மேற்கொண்ட உடன்படிக்கைக்கு பொறுப்புடையவராகிறார். இதுக்கும் சில விதிவிலக்கல் இருக்கு, நாங்கள் ஒன்றை பார்ப்போம். கீழ்வரும் காரணிகளால் பொதுவாக குடும்பத்தின் தேவைகளின் தன்மை, அளவு என்பன தீர்மானிக்கப்படுகின்றன. இந்த முதல்வர் முகவர் உறவு கணவனுக்கும் மனைவிக்கு இருந்தாலும் எல்லா விடயங்களுக்கும் கணவன் பொறுப்பாக மாட்டார். அப்ப என்னென்ன விடயங்களை கொண்டு, அதாவது குடும்ப வருமானம், சமூக அந்தஸ்து, வாழ்க்கை முறை என்பவற்றை கொண்டுதான் அந்த குடும்பத்தின் தேவைகளின் தன்மை, அளவு என்பன தீர்மானிக்கப்படுகின்றன. அந்த குடும்பத்தின் தேவை அளவு என்பன நியாயமான அளவில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் கணவன் மனைவி செய்கிற மூன்றாம் நபருடன் மனைவி செய்கிற ஒப்பந்தங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல்களுக்கும் பொறுப்பாக இருப்பார். நாங்கள் சில உதாரணங்களை பார்க்கலாம். உதாரணம் உண்டு. கணவன் வெளிநாட்டில் உள்ள போது மனைவி வீட்டுக்கு தேவையானவற்றை அருகில் உள்ள ஒரு விற்பனையாளரிடமிருந்து கொள்ளுநர் செய்தார். மனைவி கொள்ளுநர் செய்தவை குடும்பத்தின் சாதாரண தேவைகளுக்கானவை என்பதனால் முதல்வர் முகவர் உறவானது முறையே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே தோற்றம் பெற்றுள்ளது. எனவே விற்பனையாளருக்கு செலுத்த வேண்டிய பணத்தினை கொடுத்து தீர்க்க கணவன் பொறுப்புடையவராகின்றார் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஏண்ட மனைவி கொள்ளுநர் செய்தது சாதாரண தேவைகளுக்கானவை. வீட்டு தேவைக்கு சாதாரணமாக தேவைப்படுற பொருட்களைத்தான்
மனைவி கொள்ளுனர் செய்தபடியால் கணவர் அந்த பணத்தினை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கென்று தீர்ப்பளிக்கப்பட்டது. குணரஷ்மி நோனா பாபா என்ற வழக்கில மனைவி தனக்கு பிசாசு நோய் பேய் பிடித்திருப்பதாக நம்பி தன்னை குணப்படுத்துவதற்கு ஆவி நலன சிகிச்சை மேற்கொள்ளவென தனது கணவரின் நண்பரிடமிருந்து கடனாக பணம் பெற்றார். பின் கடனை மீட்டெடுப்பதற்காக நண்பர் வழக்கு தொடர வேண்டி ஏற்பட்டது. ஆவி நடனமானது ஒரு சிகிச்சை முறை இல்லை, ஆதலால் இது ஒரு வழமையான குடும்ப தேவைக்கான ஒப்பந்தம் என்று வாதிடப்பட்டது. எனவே முதல்வரான கணவர் இவ் ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டவர் என மனைவி வாதிட்டார். ஆனா தீர்ப்பில இது ஒரு மருத்துவ சிகிச்சை இல்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இது கண்ணுக்கு தெரியாத விடயம். ஆவி நடனமானது ஒரு கண்ணுக்கு புலப்படாத சிகிச்சை முறை. எனவே இதனை குடும்பத்தின் வளமையான தேவையாக கருத முடியாதென நீதிமன்றம் மனைவியின் விவாதத்தை மறுத்ததோடு சம்பந்தப்படுத்தப்பட்டதான முகவராண்மை இவ்வழக்கில் தோற்றம் பெறவில்லை என்றும் நண்பரிடமிருந்தான கடனை மனைவியை மீளச் செலுத்த வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆகவே திருமணத்தால கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு முதல்வர் முகவர் உறவு ஏற்படும். ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் அது ஏற்படாது. குடும்பத்தின் அவசிய தேவைக்கான அல்லது குடும்பத்தின் சாதாரண தேவைக்காக அவர் செய்கிற ஒப்பந்தங்கள் அல்லது மூன்றாம் நபர்களோடு செய்கிற கொடுக்கல் வாங்கல்களுக்கு கணவர் முதல்வர் என்ற விதியில பொறுப்பானவராக இருப்பார். பங்குடைமையில பங்காளர்களுக்கிடையிலே சம்பந்தப்படுத்துவதலான முகவராண்மை 1890 ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் பிரிவு 5 பிரகாரம் பங்குடைமை வியாபாரத்தின் நோக்கத்துடன் ஒவ்வொரு பங்காளர்களும் பங்குடைமைக்கும் அதேபோல் ஏனைய பங்காளர்களுக்கும் ஒரு முகவர் ஆவர். இதுல என்னென்றால் ஒரு பங்குடைமையில பங்காளர்களாக இருந்தால் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் மற்றவர்களின் முகவராக செயற்படுவதாக இருக்கும். உதாரணமா 3 பங்காளர் இருக்கிற ABC என்று ஒரு நடவடிக்கையை பங்குடைமை சார்பாக மேற்கொண்டால் அங்க பியும் சியும் முதல்வராகவும் ஏ முகவராகவும் செயற்படுவதாக கொள்ளப்படும். அது பங்குடைமையில சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதன் கருத்து யாதெனில் ஒவ்வொரு பங்காளரும் வழமையான வியாபார நடவடிக்கைகளுக்காக மூன்றாம் தரப்பினருடன் உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்காக உட்கிடையாக பெறும் அதிகாரத்தின் அடிப்படையில் பங்குடைமைக்கும் ஏனைய பங்காளர்களுக்கும் ஒரு முகவராக கருதப்படுவார்கள். ஏ செய்தால் பியும் சியும் முதல்வர், ஏ முகவர். பி செய்தால் ஏயும் சியும் முதல்வர், பி முகவர் என்ற அடிப்படையில் வரும். ஏபிசி என்பவர்கள் மரக்கரை வியாபாரம் செய்யும் பங்குடைமையின் பங்காளர்களாவர். வழமையான வியாபாரத்தின் பொருட்டு டி என்னும் மூன்றாம் நபருடன் சி உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தினர். இங்கு ஏ மற்றும் பி ஆகிய ஏனைய பங்காளர்கள் முதல்வர்களாகவும் சி முகவராகவும் உட்கடையாக பெறும் அதிகாரத்தின் மூலம் ஆகின்றனர். அதேபோல் ஏ மூன்றாம் நபரான ஈயுடன் வியாபாரத்தின் பொருட்டு உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார் என கொண்டால் பி மற்றும் சி ஆகிய பங்காளர்கள் முதல்வர்களாகவும் ஏ முகவராகவும் ஆகின்றனர். இவ்வாறாக முதல்வர் முகவர் உறவானது பங்காளர்களுக்கிடையே சம்பந்தப்படுத்தலினால் தோற்றம் பெறுகின்றது. மேற்குறிப்பிட்ட முதலாவது நடவடிக்கையில் ஏ முதல்வராக உள்ளதோடு 2வது நடவடிக்கையின் போது அவர் முகவராகின்றார் என்பது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். எனவே பங்காளரிடையே ஒவ்வொரு பங்காளரும் உட்கிடையாக பெறும் அதிகாரத்துக்கேற்ப முதல்வர்களாகவும் முகவர்களாகவும் செயற்படுகின்றனர். ஆதலால் மூன்றாம் தரப்பினருடனான ஒரு உடன்படிக்கையில் முதல்வராக காணப்படும் ஒரு பங்காளர் மற்றும் ஒரு உடன்படிக்கையில் முகவராக காணப்படலாம். அது வித்தியாசப்படும். 6 நடவடிக்கையை மேற்கொள்கிறாரோ அவர்தான் முகவர், மற்றவர்கள் முதல்வராக இருப்பினர்.
பங்காளரிடையே சம்பந்தப்படுத்தலினால் முகவர் ஆண்மையானது ஒரு பங்காளர் உட்கிடையாக பெறும் அதிகாரத்துடன் உடன்படிக்கையினை மேற்கொள்ளும் பட்சத்தில் மட்டுமே தோற்றம் பெறுகின்றது. கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் பங்காளர்கள் உட்கிடையான அதிகாரத்தினை பெற்றுக் கொள்ளுவர். காசு அல்லது கடனுக்கு பொருட்கள் அல்லது சொத்துக்களை கொள்முதல் செய்வதற்கு, காசு அல்லது கடனுக்கு பொருட்கள் அல்லது சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு, ஊழியர்களை நியமிப்பதற்கும் அவர்களது சேவையினை முடிவுறுத்துவதற்கும், காசோலை பரிமாற்றம் உட்பட பணத்தினை பெறுவதற்கும் செலுத்துவதற்கும், மற்றவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரவும் மற்றவர்களால் பங்குடைமைக்கு எதிராக தொடக்கப்பட்ட வழக்கு சம்பந்தமாக வாதாடுவதற்கும், வாணிபத்தில் ஈடுபடும் பங்குடைமையாயின் பின்வரும் மேலும் இரு சந்தர்ப்பங்களில் பங்காளர்கள் உட்கிடையான அதிகாரத்தினை பயன்படுத்த முடியும். சொத்துக்களை அடகு வைக்கவும் கடன் பெறவும், உறுதிமொழி கடன் பத்திரம் ப்ரோமிசரி நோட், மாற்றுண்டியல் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போன்றவற்றை அனுமதிக்கவும் புறக்குறிப்பிடவும். இப்படியானதில் பங்காளருக்கு அதிகாரம் இருக்கு. இவ்வளவு நேரம் நாங்கள் சம்பந்தப்படுத்தலினால் ஏற்படுற முகவராண்மையை பற்றி பார்த்தோம். இப்ப மறுக்கவியலாத அல்லது முரண்வாத தடையினால் முகவராண்மை தோற்றம் பெற பார்ப்போம். முரண்வாத தடை விதி என்பது நீங்கள் வெளிப்படுத்தினால் அல்லது உட்கடையான பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருந்ததனை தொடர்ந்து வரும் காலங்களில் மறுதளிப்பதனை, எதிர்ப்பதை அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனை தடை செய்கின்றது. இவ்வாறான தடுத்தல் மூலமான தோற்றம் பெறுவது மறக்கவியலாத முகவராண்மை ஆகும். நீங்கள் அதை மறுக்க இயலாது. உதாரணமாக, ஏ என்பவர் பி என்பவரை தனது முகவர் என சியிடம் கூறி நம்பும்படி தூண்டினார். இதனை நம்பிய சி ஒரு உடன்படிக்கையை பியுடன் மேற்கொண்டார். எவ்வாறாயினும் பி உண்மையில் ஏயினது முகவர் அல்ல. ஆனால் அவர் அங்க முதலில் நம்பும்படி சில நடவடிக்கைகளை மேற்கொண்ட காரணத்தினால இங்கு ஏக்கும் பிக்கும் இடையே முரண்வாத தடையினால் முறையே முதல்வன் முகவர் உறவு உருவாகியுள்ளது. Freeman and Lockyer versus Booker's Park Properties Limited என்ற வழக்கில் எக்ஸ் ஒய் என்போர் சமமான பங்குகளை உடைய பங்காளர்களாகவும் பணிப்பாளர்களாகவும் இருந்த வேளை ஒவ்வொருவரும் பியையும் கியூவையும் பணிப்பாளராக நியமித்து எல்லாமாக 4 பணிப்பாளர்களாக மாறினர். ஆனால் வை வெளிநாட்டில் வசித்த எவ்வகையான நியமனமும் இன்றி எக்ஸ் வியாபாரத்தை தன் கட்டுப்பாட்டில் நடாத்துவதற்காக முகாமை பணிப்பாளராக செயற்பட்டார். இதனை ஏனைய பணிப்பாளர்கள் கவனத்தில் எடுத்திருந்தும் எவரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. முகாமை பணிப்பாளரான எக்ஸ் கட்டடக்கலை சார்ந்த ஒரு வடிவமைப்புக்காக இ என்பவருடன் ஒரு ஒப்பந்தத்தினை மேற்கொண்டார். இ இவ்வடிவமைப்புக்கான பணத்தினை பெறும் பொருட்டு வழக்கு தொடுத்தார். எக்ஸ் ஒருபோதும் கம்பெனியின் முகாமை பணிப்பாளராக நியமிக்கப்படாததால் இதற்கான பொறுப்பினை ஏற்க கம்பெனி மறுத்தது. இங்க எக்ஸும் ஒய்யும் தான் முதல் பங்காளர்களாக இருந்தவர் பணிப்பாளர்களாக, பிற பிஏயும் கியூஐயும் அடிஷனலா மேலதிகமாக நியமித்தனர். 4 பணிப்பாளர் இருந்திருக்கிறேன். இதுல ஒய் என்றவர் வெளிநாட்டில் இருந்தவர். அப்ப எக்ஸ் தான் வியாபாரத்தை நடத்தி கொண்டு வந்தவர். அப்ப அவரை முகாமை பணிப்பாளராக தன்னை வச்சுக்கொண்டு எல்லாம் செய்தார். மிச்சம் 3 பேரும் அதை பற்றி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதுக்கு சம்மதிச்ச மாதிரியே போய்கொண்டிருந்தது. அவர் ஈயோட செய்த ஒப்பந்தத்துக்கு பணம் கொடுக்க கம்பெனி மறுத்தது. வழக்குக்கு போகக்குள்ள எக்ஸ் நீதிமன்ற தீர்ப்பு என்றால் எக்ஸ் முரண்வாத தடை விதியினால், அதை மறுக்கவியலாத விதி, மறுக்கவியலாத சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் முரண்வாத தடை என்று பாவிக்கிறோம். அல்லது மறுக்கவியலாத விதியினால் கம்பெனியின் முகாமை பணிப்பாளர் ஆனதால் முதல்வர் முகவர் உறவானது முரண்வாத தடையினால் ஏற்பட்டுள்ளது. எனவே பணத்தினை கம்பெனி செலுத்துவதற்கு பொறுப்புடையது. இவருக்கு ஒரு தரம் எழுத்திலும் கொடுக்கையில வாய்மொழியிலும் கொடுக்கையில இவரே தொடர்ந்து அப்படி நடந்தபடியால் ஒரு தரம் எதிர்க்காத காரணத்தினால அவரே முகாமை பணிப்பாளர் என்ற நம்பக்கூடிய வகையில் இருந்தபடியால் முரண்வாத தடை மறக்கவியலாத முறையில அவர்
முகாமை பணிப்பராக இருந்திருக்கிறார். அதால முதல்வர் முகவர் உறவானது ஏற்பட்டிருக்கண்டு நீதிமன்றம் தீர்ப்பிச்சது. பின்னுறுதிப்படுத்தலினால் அல்லது ஒப்புதல் அளிப்பதனால் முகவராண்மை தோற்றம் பெறுதல். ஒரு முகவர் தனக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட அதிகாரமின்றி செயற்படுவாரானால் உண்மையில் முதல்வர் முகவர் உறவு தோற்றம் பெறாது என்பது பொதுவான விதி. எவ்வாறாயினும் ஒரு நபர் குறித்த செயலை தொடர்ந்து பின்னுறுதி அளித்தால் அல்லது ஒப்புதல் அளித்தால் அவர் முதல்வர் ஆவார். இவ்வாறு தோற்றம் பெறுவது பின்னுறுதிப்படுத்தலான முகவராண்மையாகும். இது என்றால் ஆரம்பத்துல முதல்வர் முகவர் உறவில்லாமல் ஒரு முகவர் செயற்பட்டால் அதுக்கு பிறகு முதல்வர் அதுக்கு சம்மதம் கொடுத்தால் அல்லது ஒப்புதல் அளித்தால் அங்க முதல்வர் முகவர் உறவு தோற்றம் பெறும். உதாரணமாக எக்ஸ் என்பவர் சட் என்பவரது முகவர் என கூறி வையுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டார். உண்மையில் அவருக்கு அதிகாரங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இருப்பினும் எக்ஸ் தான் ஒப்புதல் அளிப்பாரானால் அங்கு முதல்வர் முகவர் உறவானது எக்ஸுக்கும் வைக்கும் இடையே ஒப்புதல் அளிப்பினால் உருவாகும். ஆரம்பத்தில் இருக்காது, ஆனால் பிறகு எக்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட முதல்வர் சம்மதம் கொடுக்கிறதால ஒப்பந்தம் உருவாகுது. அவசிய தேவையினால் முகவராண்மை தோற்றம் பெறல். இங்க வாங்குறா முதல்வரனால் ஏற்கனவே அதிகாரங்கள் வெளிப்படுத்தப்படாத நிலையில் முகவர் செயற்பட்டால் முதல்வர் முகவர் உறவு தோற்றம் பெறாது என்பது பொது விதி. எவ்வாறாயினும் அவசியமான சூழ்நிலையின் போது அவர் முதல்வர் சார்பில் செயற்பட்டிருக்கும் அதே வேளை பின்வரும் விடயங்கள் தொடர்பில் திருப்தி காணப்பட்டால் அங்கு முதல்வர் முகவர் உறவானது அவசியத்தின் பொருட்டு தோற்றம் பெறும். உதாரணம் என்றால் ஒரு முதல்வர் ஒரு முகவரை நியமித்து சில கடமைகளை கொடுக்கிறார். ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த முகவர் முதல்வற்ற அதிகாரம் பெறாமலே சில நடவடிக்கைகளை மேற்கொண்ட அங்கு அதுக்கு ஒரு அவசிய தேவை காணப்பட்டது என்று அவர் நிரூபித்தார். அதை நாங்கள் அவசிய தேவையினால் தோற்றம் பெற்ற முகவராண்மை என்று சொல்லுவோம். அங்க அந்த செயற்பாட்டுக்கு அல்லது அந்த முகவர் செய்கிற நடவடிக்கைக்கு நியாயம் காணப்பட வேணும், அவசியம் காணப்பட வேணும். முதல்வரால் ஏற்கனவே அதிகாரம் புறப்படாததும் மிகவும் அவசியமான சூழ்நிலையாகவும் இருக்க வேண்டும். இந்த அவசியமான சூழ்நிலை என்றது மிக முக்கியம். அவசியம் இல்லாமல் செய்தால் அது அவசிய முகவராண்மையாக இருக்காது. அவசியமாக இருக்கிறதால நாங்கள் அவசிய முகவராண்மை என்று சொல்றோம். முகவர் செயற்பட்டதற்கு உண்மையான வணிக தேவை இருந்திருக்க வேணும், நியாயமா இருக்க வேணும். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இதுல வியூ பண்ண இல்ல சார் நீங்க சொல்றது வரையிலையா? இது கொஞ்சம் போறவங்க தான் சேவன் எப்படி ஓடியோ வருது. ஓகே, ஷேர் பண்ணி பாருங்க. இந்த இது வேற இல்லையா? நான் கதைக்கிறது கேட்கிறது ஒரு இது கதைக்கிறது விளங்கு சார், இதுல டிஸ்ப்ளே பண்ணல. ஓகே ஓகே, சரிதானே? இப்ப தெரியுதா? ஹலோ, சரி சார், இப்ப தெரியுது. முதல்ல திருப்பி பார்ப்போம். இத முதல்வரனால் ஏற்கனவே அதிகாரங்கள் வெளிப்படுத்தப்படாத நிலையில் முதல்வர் முகவருக்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார். அதை விட ஒரு அவசிய தேவை ஏற்பட்டது என்று கருதி முகவர் சில நடவடிக்கைகளை மேற்கொள்றார், 1-2 நடவடிக்கைகளை மேற்கொள்றார். அதுல இந்த கீழே நாங்க சொல்ல போற விடயங்கள் திருப்திப்படுத்தப்பட்டால் அல்லது
பொருத்தமாக இருந்தால் அங்க ஒரு அவசிய தேவையினால் முகவராண்மை தோற்றம் பெற்றதாக கருதப்படும். ஒன்று, முதல்வரால் ஏற்கனவே அதிகாரம் பெறப்படாததும் மிகவும் அவசியமான சூழ்நிலையாகவும் இருக்க வேணும். அவசிய தேவை இருக்க வேணும். அதான் மிக முக்கியம். அவசிய தேவை இருக்க வேணும். மற்றது, முகவர் செயற்பட்டதுக்கு உண்மையான வணிக தேவை இருந்திருக்க வேணும். அவசியமாக இருந்திருக்க வேணும், வணிக தேவை இருந்திருக்க வேணும், நல்லெண்ணத்துடன் முகவரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்க வேணும். அதாவது முதல்வருக்கு உதவி செய்கிற நல்லெண்ணம் இருக்க வேணும். 3 முக்கியமான விஷயம் நாங்கள் பார்த்தனாங்க. ஒன்று, மிகவும் அவசியமான சூழ்நிலை காணப்பட வேணும். முகவர் செயற்பட்டதற்கு உண்மையான வணிக தேவை இருக்க வேண்டும். முகவர் எடுத்த நடவடிக்கை முதல்வருக்கு ஒரு நல்ல விடயத்தை ஏற்படுத்துறதுக்காக நன்மை பயக்கக்கூடிய நல்லெண்ணத்துடன் இருந்திருக்க வேணும். இதில் நான் முந்தி வினாவா கேட்டிருக்கிறோம், அல்லது கேஸ் ஸ்டடியும் முந்தி இதுல வந்திருக்கு. இங்க உதாரணத்திலும் வரும். கேஸ் ஸ்டடியில நாங்கள் இதை விளங்கப்படுத்துவோம். உதாரணம், பிஎன்எம் கல்வி நிறுவனத்தின் 7வது மாடியில் ஏஎன்எம் விரிவுரையாளர் விரிவுரை நடத்தி கொண்டிருக்கும் போது திடீரென தீப்பற்றியது. அந்நிலையில் வகுப்பறையில் இருந்த மாணவர்களையும் சொத்துக்களையும் காப்பாற்றுவதற்கு தன்னாலான முழு நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் தீக்காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். விரிவுரையாளர் வெளிப்படுத்தல் அல்லது உட்கடையான விரிவுரை நடாத்துவதற்கும் அதனோடு இணைந்த கல்வி நடவடிக்கைகளுக்கும் மட்டுமே அதிகாரத்தை பெற்றுள்ளார். இவ்வாறான அவசரமான சூழ்நிலையின் போது முதல்வரிடம் அறிவுறுத்தல்களை பெறுவதற்கான நேரம் போதாமையால் அவர் உடனடியாக செயற்பட்டு மாணவர்களையும் மற்றும் சொத்துக்களையும் அபாயத்திலிருந்து காப்பாற்ற நம்பிக்கையுடன் செயற்பட்டிருந்ததால் முதல்வர் முகவர் உறவானது முறையை பி மற்றும் ஏ தோற்றம் பெறும். ஏ தனது முதல்வரான பியிடமிருந்து வைத்தியசாலை செலவுகளை பெற்றுக்கொள்ள உறுத்துடையவர். இங்க முக்கியமா என்னென்றால், இவரை படிப்பிக்கிறதுக்கு தான் நியமித்தது. அந்த பிஎன்எம் கல்வி நிறுவனம் ஏ என்ற விரிவுரையாளரை படிப்பிக்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்து அங்க அதான் அவைக்கு உடன்படிக்கை. ஆனால் திடீரென்று தீப்பற்றினபடியால் அவர் இந்த மாணவர்களையும் சொத்துக்களையும் காப்பாற்றுறதுக்காக தீயோட போராடி செய்திருக்கிறார். ஆனால் அதுக்கு ஒப்பந்தம் இல்லை. ஆனால் அவசரமான சூழ்நிலையால அவர் அப்படி செய்திருக்கிறார். இதுல எங்கட நான் 3 கண்டிஷன் 3 நிபந்தனைகளை போட்டுனாங்க. ஒன்று, அவசர தேவை இருக்கணும். மற்றது, உண்மையான நியாயமாக இருக்க வேணும். மற்றது, முதல்வருக்கு நன்மை பயக்கத்தக்கதாக இருக்க வேணும். 3ம் இதுல இருக்கு. அவசிய தேவை இருந்தது, மாணவர்களை காப்பாற்ற வேண்டிய அவசிய தேவை இருந்தது. மற்றது, முதல்வருக்கு நன்மை பயக்கத்தக்கதாக இருந்தது. கட்டாயமாக இது செய்ய வேண்டியது என்றபடியால் ஏ தனது முதல்வரான பியிடமிருந்து வைத்தியசாலை செலவுகளை பெற்றுக்கொள்ள உறுத்துடையவர் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இங்க அவசிய முகவராண்மை இங்க காணப்பட்டதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. ஒரு அவசிய தேவை இருந்தது, அதால அவசிய. இதை நீங்க பார்க்கலாம். கிரேட் நார்தர்ன் ரயில்வே கம்பெனி வெர்சஸ் ஸ்வாஃபீல். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இலங்கையிலும் அது நடைமுறையில் இருந்தது. புகையிரதம் மூலம் நாங்கள் பொருட்களை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பலாம். முந்தி ஆடு மாடு எல்லாம் அனுப்பி இருக்கிறேன். இப்ப அதெல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அப்படி ஒருத்தர் குதிரைய புகையிரதம் மூலம் அனுப்பினார். அதை எடுக்க வேண்டிய எக்ஸ்எண்டவர் அதை பெற்றுக்கொள்ள வரையில்லை. எக்ஸ்எண்டவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய டைமுக்கு வரையில்லை. அப்ப தொடர்வண்டி கம்பெனி அக்கம்பெனியை இந்த குதிரையை வச்சிருக்க இல்லாதபடியால் ஒரு குதிரை லாயத்தில் சேர்ப்பித்து பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதாவது பணத்துக்காக குதிரைகளை பராமரிக்கிற இடத்துல கொண்டு போய் அவர்கள் சேர்த்தார்கள். இங்கு எஸ்ஸுக்கும் தொடர்வண்டி கம்பெனிக்கும் இடையே முறைய முதல்வர் முகவர் உறவானது அவசியத்தினால் தோன்றியுள்ளது. ஏனென்றால் இல்லாடி குதிரை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும். குதிரையை பராமரிக்க இல்லாதபடியா அவர்கள் அந்த இடத்துல கொண்டே கொடுத்தார்கள். ஆனால் அதற்கு முதல்வர் அதிகாரம் அளிக்கையில், அதாவது எஸ்எண்டவர் முதல்வர் அதிகாரம் அளிக்கையில். ஆனால் நீதிமன்றம் இங்கே ஒரு அவசிய தேவை இருந்தபடியால் அவசிய முகவராண்மை உருவாகி உள்ளது என்று தீர்ப்பளித்து
குதிரை லாயத்துக்கான மற்றும் உணவுக்கான கொடுப்பனவினை தொடர்வண்டி கம்பெனிக்கு செலுத்தல் வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டது. ஸ்பிரிங்கர் வெர்சஸ் கிரேட் நொதர்ன் ரயில்வே ஸ்பிரிங்கர் வழக்கில் எஸ் என்பவர் தான் இறக்குமதி செய்யும் உருளைக்கிழங்குகளை துறைமுகத்திலிருந்து தனது வியாபார தளத்தில் கொண்டு வருவதற்காக தொடர்வண்டி கம்பெனியை நியமித்தார். உருளைக்கிழங்குகளுடன் வந்த கப்பல் சில நாட்கள் தாமதித்து வந்ததுடன் தொடர்வண்டி கம்பெனியில் திடீரென இடம்பெற்ற வேலை நிறுத்தத்தினால் மேலும் சில நாட்கள் தாமதம் ஏற்பட்டதால் உருளைக்கிழங்குகள் பழுதடையும் நிலையை அடைந்தது. இந்நிலையில் எஸ்ஸின் இருப்பிடத்தினை புரத கம்பெனி அறிந்திருந்தும், இதான் இங்க முக்கியம், எஸ்ஸின் இருப்பிடத்தினை புரத கம்பெனி அறிந்திருந்தும் எஸ்ஸிடம் அனுமதி பெறாமல் உருளைக்கிழங்குகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்தது. எஸ் தனது இழப்பினை கோரி வழக்கு தொடர்ந்தார். அவசிய தேவையின் போதான முகவராண்மை காணப்படும் என தொடர்வண்டி கம்பெனி நம்பியது. ஆனால் எஸ்ஸின் வசிப்பிடத்தினை கம்பெனி அறிந்திருந்தும் அவருடன் தொடர்பு கொள்ளாமல் அவர் சார்பில் உருளைக்கிழங்குகளை விற்றபடியால் அங்கு மிக அவசியமான சூழல் காணப்பட்டிருக்கவில்லை. எனவே அவசியத்தின் போதான முகவராண்மை தோற்றம் பெறவில்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இங்க முக்கியமான என்னென்னால் உருளைக்கிழங்குகளை விற்கிறதுக்கான அவசியம் இருந்திருக்கலாம், ஏன்னா அது பழுதடைகிற நிலைக்கு வந்துட்டுது. ஆகவே மேலும் பழுதடையாமல் இருக்கிறதுக்காக அதை வித்திருக்கலாம். இங்க முக்கியமான விடயம் என்னென்றால் எஸ்ஸின் வசிப்பிடத்தை கம்பெனிக்கு தெரியும். எஸ்ஸின் வசிப்பிடத்தை கம்பெனிக்கு தெரியும். ஆகவே எஸ்ஸின் அனுமதி பெற்று செய்திருக்கலாம். எஸ்ஸின் அனுமதி பெறாதபடியால் அங்கு அவசிய தேவையோ அவசியத்தின் போதான முகவராண்மை தோற்றம் பெறவில்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. முகவரது கடமைகள். முகவருக்கு 5 கடமைகள் இருக்கு, 6 கடமைகள் இருக்கு. திறமையுடனும் கவனமாகவும் செயற்பட வேண்டும். கவலையினமாகவோ அல்லது வேற இதாகவோ முகவர் செய்யாது. வெளிப்படுத்துதல் அல்லது கணக்கு காட்டுதல், சரியான கணக்குகளை காட்டணும், சரியான இதுல வெளிப்படுத்த வேணும். என்னென்ன செய்தவர், என்னென்ன செலவுகள் என்ற விஷயங்களை காட்ட வேணும். முதல்வரின் ரகசியங்களை பாதுகாக்க வேணும். முதல்வர் தொடர்பான எந்த ஒரு ரகசியங்களையும் வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும். அதிகாரத்தினை கையளித்தல் கூடாது. முதல்வர் முகவருக்கு சில வேலைகளை சொல்லி அதிகாரம் கொடுத்தால் அதை அவர் வேறொரு இடத்துல கொடுக்கக்கூடாது. இரகசிய லாபங்களை உழைத்தல் கூடாது. ரகசிய லாபம் என்றது இதுல நீங்க பார்க்கலாம், அடுத்தையும் பார்ப்போம். தனது நன்மைக்கும் முதல்வரின் நன்மைக்கும் இடையே முரண்படக்கூடாது. உண்மையா அவர் முதல்வற்ற நன்மையை தான் முக்கியமாக பார்க்க வேணும். இங்க ஒரு சின்ன உதாரணம் நாங்கள் பின்னுக்கு வரும். ஒரு ஆர்டிஸ்ட் அவர் படங்களை விற்கிறது. அவர் ஒரு எக்ஸ் என்ற ஒரு ஆளை தன் முகவராக நியமித்தார். எக்ஸ் என்றவரை தன் முகவராக நியமித்து 5 படங்களை கொடுத்தார். தான் கீர்ன படங்களை கொடுத்து அதை வித்து தர சொல்லி அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார். அதை விற்கிறதுக்கான தன் முகவராக நியமித்தார். கொடுத்துட்டு சொல்லியிருக்கார், ஒவ்வொரு இதையும் 10,000 ரூபாவுக்கு கூடுதலாக விற்க வேண்டாம் என்று 10,000 ரூபாவுக்கு விற்க சொல்லி கொடுத்தார். எக்ஸ் என்ன செய்தார், கொண்டு வந்து விற்கைக்குள்ள அவருக்கு அது ஒரு 12,000 ரூபாவுக்கு விற்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு படத்தை 12,000 ரூபாய்க்கு வித்துட்டு இந்த தண்ட முதல்வருக்கு 10,000 ரூபாய்க்கு வித்ததாக கணக்கு காட்டினார். 10,000 ரூபாவுக்கு வித்து கணக்கு காட்டி 2,000 ரூபாவை தானே எடுத்துக்கொண்டார். 2,000 ரூபாவை தானே எடுத்துக்கொண்டார். இன்னும் ஒரு படக்குன்னு அந்த படத்தை தானே எடுத்துக்கொண்டார். 8,000 ரூபாய் கொடுத்து 8,000 ரூபாய்க்கு வித்ததாக கணக்கு காட்டி தானே எடுத்துக்கொண்டார். இப்படி செய்யறதெல்லாம் நாங்கள் இதுல நீங்க பார்க்கலாம். 2வது விடயத்தை பார்க்கலாம், வெளிப்படுத்தல் அல்லது கணக்கு காட்டல் பிழை. 5வது ரகசிய லாபங்களை உழைக்கிறது பிழை. அப்படி இருக்கு. அதை விட அவருக்கு கொடுத்த வேலையை செய்யறதுக்கு என்ன கொடுக்கறது. இப்ப இந்த
படங்களை இன்னும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விற்கிறது, அல்லது மூவற்ற படங்கள் தொடர்பான விவரங்களை அல்லது வேற படங்களை விடுவோம், வேற விஷயங்கள் தொடர்பான ரகசியங்களை வேற யாருக்கும் சொல்றது எல்லாம் குற்றம். அது முகவரது கடமையை அவர் மீறுறதாக அமையும். அதே மாதிரி முதல்வருக்கு 2 கடமைகள் இருக்கு. உரிய நேரத்தில் தரகு அல்லது சம்பளத்தினை வழங்குற, சரியாக அந்த இதை அவர் வழங்க வேணும். தரகு அல்லது சம்பளம் என்ன உடன்பாடுல என்ன இருக்கோ அதை உரிய நேரத்துல, அதாவது உடனடியாக வழங்க வேணும். மற்றது இது தொடர்பாக அந்த முகவர் ஏதாவது செலவுகள் நட்டங்கள் ஏதாவது இருந்தால் அதை உடனடியாக மீளளிக்க வேணும். இது 2 தான் பொதுவாக முதல்வற்ற கடமைகளாக காணப்படும். இது ஒரு பாஸ் பேப்பர். ஒரு முகவரின் ஏதாவது 3 கடமைகளை விளக்கு. இப்ப நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு இதுல பார்த்துருக்கோம் 6 கடமைகள் இருக்கு. நீங்கள் ஏதாவது 3 எழுதலாம். உதாரணங்கள் எழுத வேணும். உதாரணங்கள் கூற வேணும். மற்றது முதல்வன் ஏதாவது 2 கடமைகள். 2 பகுதியினருக்கிடையில் முகவராண்மை உறவு உருவாக்கப்படக்கூடிய 4 முறைகள். இதுகள் இப்படியான வினாக்கள் வரையக்குள்ள நீங்கள் அதன் புள்ளிகள் எவ்வளவு வழங்கப்பட்டிருக்கான்னு பார்க்க வேணும். புள்ளிகள் எவ்வளவு வழங்கப்பட்டிருக்கான்னு பார்க்க வேணும். இதுல ஒரு முகவரின் ஏதாவது 3 கடமைகளை விளக்குகான்னு கேட்டிருக்கிறோம். சிலவேளை 3 புள்ளிகள் வழங்கியிருப்போம், சிலவேளை 10 புள்ளிகள் 2 வழங்கினால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எழுத வேணும். 3 புள்ளி நாங்கள் தந்திருந்தால் நீங்க 3 ஏதாவது மிக சுருக்கமாக எழுதினாலே போதுமானது. விஷயம் சரியாக இருந்தால் சரி. அதுக்கு நீங்கள் 3 பக்கத்தில் எழுதினாலும் அந்த 3 புள்ளி தான் கிடைக்கும். அதுதான் இங்க முக்கியமான விடயம் என்றால் புள்ளிகளை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேணும். ஏதாவது கேட்க போறீங்களா? ஹலோ, ஒரு தரம் இல்ல பொருளுக்கு. அப்போ ஒரு முகவரின் ஏதாவது 3 கடமைகளை புள்ளிகளை அடிப்படையாக கொண்டுதான் நீங்கள் எவ்வளவு எழுதணும்னு பார்க்க வேணும். சிலவேளை நாங்கள் அதுக்கு 9 புள்ளிகள் வழங்கியிருந்தால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் எழுத வேணும். ஏதாவது 3 எழுதலாம். சிலவேளை 3க்கும் சேர்த்து ஒரு உதாரணம் எழுதினாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் இந்த கேள்வி வந்தால். அதே மாதிரி முதல்வருக்கு 2 கடமைகள்லாம் இருக்கு. நாங்கள் சில பாஸ் பேப்பர்ல மாறி 3 கேட்டிருக்கிறோம். 2 கடமைகளை நீங்கள் எழுதலாம். அதுக்கு சின்ன உதாரணம் நீங்களே உங்களோட உதாரணத்தை எழுதலாம். மற்றது முகவராண்மை உருவாக்கப்படக்கூடிய 4 முறைகள் அதை நீங்க எழுதலாம். நாங்கள் சில முகவராண்மைன்ற உதாரணங்களும் கேட்கலாம். இதை நீங்கள் இப்ப நாங்கள் சிலது கணக்க பார்த்துருக்கிறோம். நீங்கள் சுருக்கமா உங்களுக்கு தெரிஞ்சதை தேவையான எழுதலாம். இதை நீங்கள் வாசிங்க. நான் உங்களுக்கு 2-3 மினிட்ஸ் தாரன். நீங்கள் தான் பதில் சொல்ல வேணும். கலந்துரையாடல் போட்டிருக்கிறேன். நீங்கள் இதை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு அறியறதுக்கு நீங்க ஏதாவது சொல்ல வேணும். நாங்க இருக்கிறோம் சார், வாசிச்சுட்டு ரிப்ளை பண்றோம். ஆக்டிவா ஒரு ஆள் இந்த மங்களாண்டாவை தான் நடுக்க கதைக்கிறா. அவதான் கதைக்கிறீங்க. சார் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல ஒரு ஆள் இருக்கிறார். தம்பி பேரை சொல்ல போ. தம்பியோ தங்கச்சிய பேரை சொல்லுங்க. 2016 BBM Note 86. ஓஹன் சார் இருக்கிறேன், வாசிட்டு சொல்றேன். சரி. என்னன்னு சொல்லி சொன்னா சார், இது பழுதாகிற பொருள் இல்ல தானே இந்த காய்ச்சட்டு, அப்படி என்ன சொல்லிச்சேன்னா இவர் வித்தது இவருக்கு தெரிவிச்சுட்டு தானே வித்திருக்கணும் முதல்வருக்கு. மேல கன விஷயம் இருக்கு. நாங்கள் இப்படியான இதெல்லாம் எழுதியக்குள்ள நேரடியாக இது பழுதான பொருள் என்று நாங்கள் எழுத மாட்டோம். நீங்க தேவையான குறித்து கொள்ளலாம். என்ன முகவராண்மை உருவாகிற முறையான முதல் குறிப்பிட்ட ஒரு இது அவசிய முதல் நீங்கள் எழுத. நீங்கள் எழுதுற முறையில இருந்தா நீங்கள் விஷயத்தை விளங்கி இருக்கிறீங்களா இல்லையாண்டதும் நாங்கள் இதுக்கு சில 10 புள்ளிகள் என்றால்
நீங்கள் இங்க இது பழுதடையாத பொருள், ஆகவே வித்தது புள்ளி என்று நீங்கள் சொன்னீங்கள் என்றால் நாங்கள் 10 புள்ளி அதுக்கு தரையிடாது. நீங்கள் சரியா தான் அது சொல்லி இருப்பீங்கள், ஆனால் நாங்கள் 10 புள்ளி அதுக்கு தரையிடாது. 10 புள்ளி என்ன நீங்கள் ஒரு விளங்கப்படுத்தி 2 பக்கம் எழுதணும். பழைய கேஸ் ஏதாவது உதாரணம் இருந்தால், இப்ப நாங்கள் பார்த்தோம் தானே உருளைக்கிழங்கு, அப்படி நீங்கள் ஒரு உதாரணத்தை நீங்கள் அதில் எழுதினால் முழு 10 புள்ளியும் நாங்கள் வழங்குவோம். நான் தருவேன் எல்லாருக்கும். அதான் நான் லோவில ஒரு தரம் ஃபெயில் பண்றீங்கள தானே, நீங்கள் விஷயத்தை நீங்கள் எழுதணும். நாங்கள் உங்களோட சார்பாக தான் கேள்விகள் போட்டாங்க. இந்த முறை எங்களோட கற்பித்தல் முறை வித்தியாசம். இப்போ வழக்கமாக கூட தெரியும், நாங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் நேரடி கலந்துரையாடல் கூப்பிட்டால் ஒரு 8 பேர் வருவினேன். 8 பேர் வருவினேன். அவை சும்மா நாங்கள் கதைச்சு போட்டு நேரம் போயிடும், நாங்கள் விட்டுருவோம். இந்த முறை நாங்கள் எல்லாம் கொஞ்சம் இதுல விளக்கமாக போட்டிருக்கிறோம். நான் இப்ப யோசிக்கிறேன், நான் இந்த இதுகளை திரும்ப நாங்கள் ஒரு இந்த ஸ்லைட்ஸையும் உங்களை இதுல போடணும். அதான் முறை, அதை நாங்கள் இவ்வளோ ஆழம் செய்யல போடணும் யோசிக்கிறோம். எழுதியக்கே நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிச்சு தான் எழுத வேணும். இல்லை கேள்விகள் இந்த முறை மாறித்தான் வரும், பாஸ் பேப்பர் மாதிரி வராது. இங்க படிப்பிச்சதுகளும் வேற சில விஷயங்கள், இனி படிக்க போற விஷயங்கள் இன்னும் இருக்கு. அதை நீங்க கவனமா படித்தா எழுதலாம். முதல் நாங்கள் இதுல எழுதுவோம், இது ஒரு அவசிய முகவாராண்மை தோற்றம் பெறுவதோடு தொடர்புடையது. அப்படித்தானே? தோற்றம் உடையது. இங்க பார்த்தால் நாங்கள் ஒன்றா பார்க்கலாம். அவசிய முகவராண்மை தோன்றுவதாக இருந்தால் ஒரு அவசிய தேவை ஏற்படும். அதுக்கு 3 நிபந்தனைகள் இருக்கு. அவசிய சூழ்நிலை இருக்கணும், உண்மையான வணிக தேவை இருக்கணும், மற்றது முதல்வருக்கு நன்மை பயப்பதாக இருக்கணும். இங்க நாங்கள் அதுகளை கொண்டா நாங்கள் பார்த்தால் அதுகள் இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த அவர் முதல் சொன்ன மாதிரி என்ன பேர் உகந்தன் சொன்ன மாதிரி இது பழுதடையக்கூடிய பொருட்கள் இல்லை. மற்றதெல்லாம் நாங்கள் ஒரு அவசிய தேவை ஏற்பட்டிருக்கு. இவருக்கு கடும் மழை, அதை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியலாசு, அதெல்லாம் நீங்கள் எழுத வேணும். கடும் மழையால கடும் மழை மட்டக்களப்பில் பெஞ்சபடியா வெள்ளப்பெருக்கு, ஆகவே யாழ்ப்பாணத்துக்கு அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கு. மற்றது சிவன் வியாபார கம்பெனியின் இயக்குனரோட தொடர்பு கொள்ள முடியாத இருக்கு. அதெல்லாம் ஒரு அவசியத்தின் தேவையை உருவாக்கினாலும் இந்த காட்சட்டைகள் பழுதடையக்கூடிய பொருட்கள் இல்லை, நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கலாம். மற்ற இன்னும் ஒன்றுக்கு அதிண்ட விலை உயர்வடைந்ததை வேற அறிய இல்லை. ஏன்னா விலையுடன் உயர்வடைந்ததை அறிய இல்லை என்று சொல்றது பிழை. என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு முகவற்ற கடமையில சொல்லியிருக்கிறோம், அவர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படவும் என்று. முதலாவது கண்டிஷன் அப்ப இவர் இங்க அதையும் செய்ய இல்லை. சரியா அவதானத்துடனும் கவனத்துடன் இருந்தால் விலை உயர்வடைந்ததை தெரிஞ்சு கொண்டிருப்பார். மற்றது இந்த காட்சட்டைகள் பழுதடையாத காரணத்தினால, பழுதடையக்கூடிய தன்மை இல்லாத காரணத்தினால அவர் இங்கே ஒரு அவசிய இது இல்லை. ஆராய சொல்லி கேட்டிருக்கிறோம். சிவன் வியாபார கம்பெனியால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக பவனின் பொறுப்பினை ஆராய கண்டு பவன் இதுல புலவிட்டிருக்கிறார். பவன் இதுல புலவிட்டிருக்கிறார். ஆகவே அது வித்திருக்க தேவையில்லை. ஆகவே இங்கே அவசிய முகாமைத்துவம், அவசிய முகவராண்மை தோற்றம் பெறவில்லை என்று நீங்கள் எழுதணும். ஒரு பக்கம் என்ன எழுதலாம், இதை குறைஞ்சது எழுதலாம் தானே? அப்படி இங்க எழுதலாம். இதுல இன்னொரு பகுதி கேள்வியும் இருக்கு. மேலே கூறப்பட்ட பொருள் பழுதடையக்கூடிய தன்மை வாய்ந்ததாயின் மேலே உம்மால் விவாதிக்கப்பட்ட பொறுப்பு தொடர்பாக ஏதாவது மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த 2வது கேள்வியிலே 1வது கேள்விக்குரிய ஆன்சர் இருக்கு. அப்படித்தான் 2வது வச்சே 1வது எழுதலாம். கேள்வி அது வேற ஒரு இடத்துல எடுத்த கேள்வி, நான் போட இல்லை. ஆனால் நான் பார்த்தேன் இருக்கு. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மை தானே அது. இத ஒரு சாதாரணமாக ஒரு விளக்கமுள்ள ஒரு ஸ்டூடெண்ட் அறிவார். இது இப்படி கேட்டபடியா இதுதான் விஷயம் என்று அவர் சொன்ன மாதிரி. இது தச்சில தக்காளி பழம் என்றால் என்ன செய்திருக்கணும்? உடனே விற்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, வணிக தேவை இருந்திருக்கும். அப்ப நீங்க மேலே கூறப்பட்ட பொருள் பழுதடையக்கூடிய தன்மை வாய்ந்தா நீங்க சொல்லலாம், இது தக்காளி பழம் ஒரு விளக்கிழங்கு சொன்னா
அவர் கட்டாயம் வித்து தான் இருக்கணும், இல்லாட்டி முழுமையான நட்டமடைய வேண்டி வந்திருக்கும். அதிலே அவர் அந்த கொண்டிஷன் நிறைவேற்றப்படும். இவற்றை முதல்வற்ற நன்மையை கருதி செய்யப்பட்டது. ஒரு முழுமையாக அழுகாமல் போறதுக்கு முதல் விற்க வேண்டிய ஒரு அவசிய தேவை இருந்தது. அப்படியான கண்டிஷன் இருக்கும். அப்படி நீங்கள் கொஞ்சம் விளங்கப்படுத்தி எழுத வேண்டி வரும். இது கடமைகள் இருக்கு. இதுல 4 விஷயம் இருக்கு. நீங்க முதலே நீங்கள் பார்த்துட்டீங்க. கடமைகள், அது தியரி. இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இதுல கேட்டிருக்கு. இதுல 2 விதமான இருக்கு. அடுத்தது நான் மற்றதும் போடுவேன், இதுல போட இல்லை. சி என்பவரிடமிருந்து குறிப்பிடத்தக்க தொகையை அறவிடுவதற்காக ஏ என்பவர் பி என்பவரை தனது சட்டத்திறனியாக நியமித்தார். பி தவறான நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்தார். இதன் விளைவாக வழக்கு தோல்வி கண்டது. ஓகே, 2 மினிட்ஸ் தாரன், நீங்க வாசிக்கிட்டு கூட ஒப்பீனியனை சொல்லுங்க. ஆரஞ்சு சொல்லலாமாக 2 பேர் தான் இதுல இருக்கிற மாதிரி இருக்கு. மங்களான்றவ, நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் பழையல சார். எங்க ஒர்க் பண்றீங்க? போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஜெஃப்டா இல்லையா? ஆம் சார். உங்களுக்கு இப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கு எல்லாம் வீட்டு வசதி இருக்கு? ஓம் சார், லெஃப்ட் இருக்கு சார். நீங்க என்னன்னா பிவிஎம் காரர் வசதி இல்லையான்னு சொல்லல. இப்ப எங்க இன்டர்னல் ஸ்டூடெண்ட் சொல்றவங்க நீங்க சொல்லல. என்னென்றால் ஆல்ரெடி ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணினாரு. ஆன்லைன்ல நீங்க இன்டர்வியூல எல்லாம் சொல்லிருப்பேன், எங்கள்ட்ட அது இருக்கு, இது இருக்கு, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கு, அப்படி சொல்லித்தான் அட்மிஷன் எடுக்கிறீங்க. அப்படி ஒண்ணும் கிடைக்கல சார். பழையில கவரேஜ் எல்லாம் இருக்கா? கவரேஜ் குறைவுதான் சார். சில வேளையில பிளாக் ஆகி வரும், அதுக்காண்டி கண்டினியூ ஆண்டில்ல. என்ன இது பாவிக்கிறீங்க? டயலாக் இது போனோட கனெக்ட் பண்ணிட்டு தான் சார் எடுக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் குறைவு தான். குறைவு. போன்ல தானே பாக்குறீங்க? இல்ல, போன்ல இருந்து லேப் கனெக்ட் பண்ணி டேட்டாக்கு சார், போன்ல இருந்து கனெக்ட் பண்ணி. மற்ற தம்பி இருக்கிறாரா? இருக்கிறா சார், மியூட் பண்ணிட்டு இருக்கிறேன். கதைங்க, நீங்க மியூட் எடுங்க. இனி கதை தான் இருக்கிறேன் சார். இனி நீங்க கதைக்கிறதா? நான் எந்த விஷயம் முடிஞ்சது. இனி நாங்கள் கேள்விகள் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்கள் மற்றவர்களும் கதைக்கலாம். எல்லாரும் சொல்லி பழகத்தானே வேணும். நீங்கள் நேரம் வந்தா நான் நேரம் ஆளை பிடிச்சு கேட்பேன். இதுல உங்களை தெரியல, அது பரவாயில்லை. நீங்கள் நான் சொல்ல விஷயங்கள் சொல்லிட்டேன், நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு நீங்கள் கேட்கலாம். இதுல நான் ஒரு வினா தந்திருக்கிறேன். அது கணக்கு எழுத தேவையில்லை. ஏனென்றால் அதுல 4 பிரிவு இருக்கு. இது முதலாவது பிரிவு. 4 விஷயங்கள் இருக்கு இந்த கேஸ்ல. ஒரு ஏ என்பவர் பி என்பவரை தனது சட்டத்திறனியாக நியமித்தார். பி என்ன செய்திருக்கிறார்? பி தவறான நீதிமன்றம் வழக்கை தாக்கல் செய்தார். இதன் விளைவாக வழக்கு தோல்வி கண்டது. என்ன செய்யலாம்? ஏ பியிடமிருந்து ஏதாவது நிவாரணம் பெறலாமா? இது சார் வெளிப்படுத்தலான முகவராண்மைக்கு பொருத்தமாயிருக்கு. இது அங்க நாங்க போக இல்லை. இதெல்லாம் அவருக்கு முகவராண்மை சரி. இது உண்மையா நீங்க பாத்தீங்கள் என்றால் ஒரு முகவற்ற கடமைகளோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இதுல முதல்வருக்கு தோல்வி கிடைச்சிருக்கு. அது முகவரால் தான் ஏற்பட்டது. முகவர் தன் கடமையை சரியா செய்யாதபடியாதான் இருக்கு. இதுல நீங்க அடுத்ததுல முருகா பாருங்க இருக்கு. இது 4 இவற்ற கடமைகளோட சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். ஆகவே நீங்கள் ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு முகவர் கடமைகள் இப்படி இருக்கும்ன்றதை நீங்க எழுதலாம். முகவர் அவதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், கணக்க சரியா காட்ட வேணும்,
ரகசிய லாபம் முளைக்கக்கூடாது, முதல்வற்ற ரகசியங்களை அப்படி நீங்கள் இப்ப பாத்தீங்களா 6 விஷயம், 6 விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த கேள்விகள் வரும். ஆகவே நீங்கள் ஆரம்பத்திலேயே இது 4 இது இருக்கிறபடியா பொதுவா எழுதலாம். முதல்வர் கடமைகள்ல இவ்வளவும் முக்கியமானது எழுதி போட்டு இது எந்த இதுக்குள்ள வருதுன்றது நீங்கள் எழுத வேணும். இந்த இங்க முகவர் என்ன செய்திருக்கிறார், கவனமாக செயற்பட இல்லை. அதுதான் எங்களோட முதலாவது கடமை. அதுதானே முகவற்ற கடமைகளை நாங்கள் திருப்பி பார்ப்போம். பாருங்க, திறமையுடனும் கவனமாகவும் செயற்பட வேணும். வெளிப்படுத்துதல் அல்லது கணக்குகளை காட்டுதல், முதல்வரின் ரகசியங்களை பாதுகாத்தல், அதிகாரத்தினை கையளித்தல் கூடாது, ரகசிய லாபங்களை உழைத்தல் கூடாது, தனது நன்மைக்கும் முதல்வரின் நன்மைக்கும் இடையே முரண்படக்கூடாது. அதுல என்ன கருத்துன்னா முதல்வற்ற நன்மையைத்தான் முன்னுரிமைப்படுத்த வேணும் என்றதுதான் அவற்ற கடமைகள். இதே அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இதுல ஆன்சர் பண்ண வேணும். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது விடயத்துல இவர் பிளவிட்டு இருக்கிறார் என்றால் கவனமாகவும் அவதானத்துடனும் இவர் செயற்பட இல்லை. கவனமாக இருந்தால் அவர் சரியான நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருப்பார். ஆகவே முகவர் இதுல தவறளித்துள்ளார். அதற்கான இதை அவருக்கு கொடுக்க வேணும். இரண்டாவது, அதிகாரத்தை வெளிப்படுத்தல் கூடாது. அதுக்கு பொருத்தமாக ரெண்டு பேரை தவிர மற்றாக்கள் இல்லையோ? இல்ல ஓபன் பண்ணிட்டு போட்டுட்டீங்க அல்லது லாபங்கள் உழைக்க கூடாது. அது வரும் ரகசிய லாபங்கள் உழைக்க கூடாது. வேற இல்ல 2-3 பேர் தான் கதைக்கணும். சொல்லுங்க தம்பியோ தங்கச்சியோ சொல்லுங்க. முதல்வருக்கு தெரியாம ரகசியமா லாபங்களை உழைக்க கூடாது. ஆரம்பத்திலேயே சுபாஜினி, சுஜிதா, நீங்கள் அங்க இருந்து கதைக்கிறீங்க? ஹலோ, கேட்கல, பிரதி சொல்லுங்க. எங்க இருந்து கதைக்கிறீங்க? 071. ஆம் சார், சொல்லுங்க சார். இல்ல, நீங்கள் எங்க இருந்து கதைக்கிறீங்க? நான் ஜெஃப்னா தான் சார். உங்களுக்கு இதுல கவரேஜ் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லை சார். எங்க வேலை செய்றீங்க? காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல சார். லெக்சரரா இருக்கிறீங்களா? இல்ல இல்ல நான் நான் அகாடமிக் தான் சார். இப்ப இயங்குதா அது? இல்ல சார், இன்னும் க்ளோசிங்லாம் சார் இருக்கு. ஹாஸ்டலும் க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஹாஸ்டல் இருக்கிறபடியே கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆகும். ஆமாம் சார். ஓகே, இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். அந்த ரகசியமா லாபம் உழைக்க கூடாது சார். அதிகாரத்தை கையளிக்க கூடாது. அது என்ன? அதிகாரம் கையளிக்க வேற, அதிகாரத்தை தவறா பாவிக்க இல்ல. ரெண்டாவது என்ன அந்த நிபந்தனை ரெண்டாவது இருக்குன்னா கணக்கு சரியா காட்டணும். வெளிப்படுத்தல் கணக்குகளை சரியா காட்டணும் இருக்கு சார். சரி, அது மீறி இருக்காரு. மற்றது முதல்வற்ற நலனுக்கும் முரணா செயல்பட்டிருக்காரு. அப்ப இதை நீங்க எழுதலாம். இந்த ஆரம்பத்திலேயே இதுல 4 பிரிவு இருந்தாலும் நீங்கள் முதலே அந்த இதை அவர்களுக்கு முதல் ஆரம்பத்திலேயே நீங்கள் முகவற்ற கடமைகளை பற்றி சுருக்கமாக எழுதி போட்டு பிறகு எழுதினால் பிறகு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அதை எழுத தேவையில்லை. பிறகு சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம். இவர் இங்க தன் கடமைகள்ல இருந்து 2-3 விஷயங்கள்ல தவறு இருக்கிறார். ஒன்று, அந்த காணிய
5.5 மில்லியனுக்கு ஒரு ஆள் வேண்ட போய்க்க இவர் 5 மில்லியனுக்கு வித்திருக்கிறார். இது முதல்வற்ற நன்மைக்கு நலனுக்கு எதிராக இவர் செயல்பட்டிருக்கிறார். மற்றது 2 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறார் தரகு. அது ரகசிய லாபம் உழைக்கிறதுக்கு சமன். மற்றது சரியான கணக்குகளை காட்ட இல்லை. இப்படியான இதை நீங்க எழுதலாம். வேற ஏதாவது இதுல சொல்ல போறீங்களா? நீங்கள் வீட்டை எழுதி பாருங்க. இல்ல திடீரென்று வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதிடாது. நாங்கள் சில விட அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு சில கேஸ் ஸ்டடி போடுறேன். நீங்கள் எழுதி பாருங்க. எழுதி பிராக்டிஸ் பண்ணினா தான் எழுதலாம். இல்லாட்டி திடீரென்று அங்க வந்து எழுதிடாது. முந்தி நாங்கள் சின்ன சின்ன ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி கேட்டாங்களோ அதுல பிரச்சனை என்றால் அதுல எழுதாட்டிக்கு மார்க்ஸ் வராது. சரியா இருந்தா தான் 20 கேள்வி போட்டு 40 மார்க்ஸுக்கு போட்டு நாங்கள் சின்ன சின்ன இதுகள். இப்ப நாங்க எல்லாம் எஸ்ஐ டைப்ல 5 கேள்வி எழுதுறதுக்கு போடுறோம். கேஸ் ஸ்டடி கம்பல்சரியா வரும். இது ஏ என்பவர் மிக ஆடம்பரமான கார் ஒன்றை கொள்ளளவு செய்தார். உதயகாந்த் சொல்லுங்க. ஹலோ சார், ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். வாங்க. ரைட் ரைட்டா டைம் தான். சார் இங்கேயும் திருமணம் கவனமாகவும் செய்யப்படும். கவனமா செய்யப்பட இல்லை. நலன் முதல்வற்ற நலன் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அவர் பொறுப்பேற்க வேணுமா? அதான் முக்கியம். இந்த முகவர் இந்த காப்புறுதி செய்திருந்தால் காப்புறுதி கம்பெனியிலிருந்து காசு வாங்கியிருக்கலாம். இந்த சேதத்துக்கு முகவர் தான் பொறுப்பேற்க வேண்டும். இதிலும் ரகசிய லாபம் உழைச்சிருக்கிறார். ரகசிய லாபம். மற்றது சரியான முறையில கணக்கு காட்ட இல்லை. முதல்வற்ற நலனுக்கு எதிராகத்தான் செயல்பட்டிருக்கிறார். சார், இதுல அந்த கொஸ்டின்ல கேட்டிருந்தீங்க கீழே உள்ளது நிகழ்வுகள் காரணங்கள் சொல்லி இருந்துச்சு இல்லையா சார்? போவோமா? முகவர் பெறக்கூடிய நிவாரணம் அவர்கிட்ட வேண்டலாம் எல்லாம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல இதை இன்னென்ன பிளவிட்டபடியா முகவர் தான் இதுல இதண்டுவோம். நாங்க அடுத்த இதுல திருப்பி விவரமா நான் சில ஆன்சரை தாரத்துக்கு யோசிக்கிறேன். ஆன்சரை நாங்க எழுத்துல தர இயலாது. வாயால அடுத்த முறை என்ன மாதிரி நீங்க இப்ப இன்றைக்கு ஒரு கேள்வி நாங்கள் பார்க்க போறோம். என்ன மாதிரி நீங்கள் எழுதணும் மட்டும் நீங்க தேவையான குறிச்சு வச்சிருக்கலாம். மற்ற இதற்கும் நாங்கள் அடுத்த முறை என்ன மாதிரி என்றதை எழுதலாம். நீங்கள் என்ன விஷயம் இருக்கின்றதை விளங்கி கொண்டா சரி. இதோட தொடர்பு சிலது அங்க முதல்வர் முகவர் உறவு இல்லையென்று நாங்கள் பார்த்து நாங்கள் அவசிய முகவர் ஆண்மை இல்லையென்று அந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்கிறோம். வேற கேள்வியிலும் அதை 2-3 தரம் கேட்டிருக்கிறோம். இங்க முகவர் என்ன செய்தவர் என்றதை கேட்கிறோம். முகவற்ற விட்ட பிள்ளைகளும் அதால முதல்வர் பெறக்கூடிய நிவாரணங்களையும் நாங்க கேட்கிறோம். சரிதானே? போனோம் லாஸ்ட் வீக் முதல்வர் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிவாரணங்கள் விளங்க இல்ல. இதுல முகவர் பெறக்கூடிய நிவாரணம் தானே சார்? கேள்வியில நீங்க முகவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிவாரணம் தான் போட்டிருக்கீங்க. டைப்பிங் மிஸ்டேக் போடுறதுக்கு நிவாரணம் முதல்வர் முகவற்ற தவறான சரி அது மாத்தணும். முதல்வர் பெறக்கூடிய நிவாரணங்கள் தான் வேறு. அதான் சார் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுல முகவருக்கு நிவாரணம் இல்ல. அவர் பட் நம்மளுக்கு அவர் தான் எப்பட
லாஸ்ட் வீக் எடுத்த இதுல இந்த சரத் என்றவர் தன் கடையில ஒரு இது விட்டதை பாத்துறீங்களா? ஒரு கேள்வி என்று நீங்க கேட்டீங்களா, என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும் அவன் இருக்கா? ஒரு டயானா மாடல் கைப்பைய சீதா பிரியாண்டு 2 பேர் அதை கேட்டாண்டு 2 பேருக்கு விற்க மாட்டேன்னு சொன்னாரு. ஓ இருக்குதா? அது தொடர்பா நாங்கள் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் இப்ப பார்ப்போம். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கோ அல்லது பக்கத்துல இருந்து அதை எடுத்து பார்க்கலாம். நீங்க 2-3 நிமிஷம் தந்தா எடுத்துருவீங்களா? அது சார் அந்த 25,000 ரூபாய்க்கு அவர் டிஸ்பிளே பண்ண சரிவை 20,000 ரூபாய்க்கு. அதான். ஓ சார் கொஞ்சம் பொறுங்க எடுத்துக்கோ. முதல் இந்த இதுக்கான விட தொடங்குது. கொடைமுனைவானது பேரம் பேசுவதற்கான அழைப்பிலிருந்து வேறுபட்டதாகும். ஓகே, கொடைமுனைவானது பேரம் பேசுவதற்கான அழைப்பிலிருந்து வேறுபட்டதாகும். முதல் நாங்கள் அந்த ஆன்சருக்கு போகும் முதல் கொடைமுனைவும் பேரம் பேசுவதற்கான அழைப்பும் வித்தியாசம் தானே. கொடைமுனைவுன்றது ஒருவர் டெபினிட்டா இன்னொரு ஆளை நோக்கி சொல்றார், இதை நான் விற்க போறேன் அல்லது வாங்க போறேன்னு சொல்றார். கொடைமுனைவுக்கான அழைப்புன்றது இன்னும் ஒரு ஆளை தூண்டுறது, கொடைமுனைவை செய்ய சொல்லி தூண்டுறது. சரிதானே? அதுக்கு நாங்கள் 2-3 உதாரணங்கள் பார்த்து நாங்கள் இதுல கொடைமுனைவானது பேரம் பேசுவதற்கான அழைப்பில் இருந்து வேறுபட்டதாகும். பேரம் பேசுவதற்கான அழைப்பு என்பது எதிர்காலத்தில் ஒப்பந்தம் ஒன்றில் நுழையும் நோக்குடன் உடன்பாடு ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ஒரு தரப்பினரால் இன்னும் ஒரு தரப்பினருக்கு விடுக்கப்படும் வேண்டுகோளாகும். நீங்க இதே வசனங்கள் எழுதணும் இல்லை. கொடைமுனைவண்டா என்னென்று எழுதலாம். கொடைமுனைவுக்கான அழைப்புன்றது இன்னும் ஒருவரை கொடைமுனைவை செய்ய தூண்டுறதுக்காக நாங்கள் அவரை ஊக்கப்படுத்துறது அல்லது அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குறதுக்காக செய்யப்படுற நடவடிக்கையாக இருக்கும். சரி, முதல் நாங்க சொல்றோம் கொடைமுனைவு பேரம் பேசுவதற்கான அழைப்பிலிருந்து வேறுபட்டதென்று. பேரம் பேசுவதற்கான அழைப்பண்டா என்னென்று சொல்றோம். இன்னும் ஒரு தடவை கொடைமுனைவை செய்யறதுக்கு தூண்டுவதற்காக நாங்கள் செய்கிற ஒரு நடவடிக்கையாக இருக்கும். கடையொன்றில விலைகள் குறிப்பிட்டு பொருட்கள் பார்வைக்கு வைத்திருந்தேன். பேரம் பேசுவதற்கான அழைப்பே தவிர ஒரு கொடைமுனைவு அல்ல. கடைகள்லையோ அல்லது சூப்பர் மார்க்கெட்லையோ அல்லது வேறு எங்கேயோ விலைப்பட்டியலுடன் ஒரு பொருட்களை காட்சிக்கு வைக்கிறது என்பது கொடைமுனைவுக்கான பேரம் பேசுவதற்கான அழைப்பே தவிர கொடைமுனைவு அல்ல. ஆகவே இந்த வழக்கில சரத் விலை குறிப்பிட்டு கைப்பை ஒன்றை பார்வைக்கு வைத்திருக்கிறது ஒரு பேரம் பேசுவதற்கான அழைப்பாக கருதப்படும். பேரம் பேசுவதற்கான அழைப்பையுடைய கொடைமுனைவு அல்ல. அவர் மற்றவர்களை கொடைமுனை செய்வதற்கு தூண்டுவதற்காக இதை செய்திருக்கிறார். இங்க கொடைமுனை பேரம் பேசுவதற்கான அழைப்பில ஒருவர் கொடைமுனைவை செய்யக்க அதை ஏற்கிறதும் நிராகரிக்கிறதும் அந்த பேரம் பேசுவதற்கான அழைப்பை செய்தவரை பொறுத்தது. இப்ப சாதாரணமாக ஒருவர் கொடைமுனைவை செய்தார், அதை கட்டாயம் யாரும் ஏற்கணும் இல்லை, அதை நிராகரிக்கலாம். சும்மா இங்க தேவையில்லை. பேரம் பேசுவதற்கான அழைப்பை விட சாதாரணமாக நாங்கள் முதல் பார்த்த கொடைமுனைவு ஏற்பில கொடைமுனைவை ஒரு ஆள் செய்யக்க மற்றவர் ஏற்கலாம் அல்லது ஏற்காமல் விடலாம். கட்டாயம் ஏற்கணும் இல்லை, அப்படித்தானே? இங்கேயும் இவர் சரத் விளம்பரப்படுத்தினது கொடைமுனைவுக்கான அழைப்பு அல்லது பேரம் பேசுவதற்கான அழைப்பு. அதை பார்த்து 2 சந்தர்ப்பம் இருக்கு. 2 பெண்கள், ஒன்று சீதா மற்றது பிரியா. அப்படியா? பிரியங்காவும் சீதாவும். அங்க இல்ல, சீதாவும் பிரியங்கா 2 பேரும் கொடைமுனைவை செய்யினேன். கொடைமுனைவை செய்யக்க சரத் அதை நிராகரிப்பது தவறண்டு இல்லை. சரத் அதை நிராகரிப்பது அவருக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. ஆகவே சீதாவோ பிரியாவோ அல்ல பிரியங்காவோ அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க இயலாது. ஒரு அரைப்பக்கம் வரும்.
இந்த விஷயங்கள் இருந்தால் நாங்கள் ஃபுல் மார்க்ஸ் தருவோம். ஒன்று, இது பேரம் பேசுவதற்கான அழைப்பு. பேரம் பேசுவதற்கான அழைப்பில மற்றவர்கள் தான் கொடைமுனைவை செய்யணும். கொடைமுனைவை கட்டாயம் அந்த அவர் ஏற்கணும் இல்லை. இங்க சரத் இத பேரம் பேசுவதற்கான அழைப்பு ஒன்றுக்கு நீங்க உதாரணம் சொல்லலாம். அதன்படி சரத் இப்ப செய்திருக்கிறது, அதை விலப்பட்டியலுடன் காட்டி இருக்கிறது ஒரு பேரம் பேசுவதற்கான அழைப்பு. ஆகவே நாங்கள் இந்த சீதா பிரியா செய்கிற கொடைமுனைவை சரத் ஏற்கணும் இல்லை, ஏற்கலாம் அல்லது மறக்கலாம். இங்க அவர் மறுத்தது பிள்ளையாண்டு இல்லை. ஓகே, நீங்க வேற ஏதாவது கேட்கறா கேட்கலாம். 10 minutes இருக்கு, நீங்க கேட்கலாம். ஓம் சார். என்னவும் கேட்கலாம். இப்ப உங்களை எனக்கு தெரியாது, நேர சந்திக்கிறேன், உங்களுக்கு தயக்கம் இருக்கும். இப்ப உங்களோட பழகம் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னவும் கேட்கலாம். பட் நான் பொதுவாகவே நீங்க என்ன கேட்டாலும் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், நீங்க கேட்கலாம். வீட்டை படிக்கிற நீங்களா? அதை கேட்டோன்னா சத்தத்தையே காணையில. ஹலோ, முதல் நாள் பாப்பேன் சார், எல்லாம் எக்ஸாம் இல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பாருங்களேன், அரை மணி. மற்ற பாடங்களும் அப்படித்தானே பார்த்தாலும் சார். எக்ஸாம் கிட்ட வர திருப்பி மறந்து எக்ஸாம் டக்கண்ட பச்சிரிவின போலோட எல்லாம் ஃபாஸ்டா போயினேன் ஆயத்தப்படத்தினேன். எங்களை நடக்குமோ சார் ஆகஸ்ட்ல? ஓசுக்கு முதலே வைப்பின போலோட. இப்ப எத்தனை நாள் நம்ம போகுது? எங்களுக்கு பீரியட்டே ஆகஸ்ட் விளங்கையில. எங்களுக்கு அந்த டேட் டென்டேட்டிவ் டேட் ஆகஸ்ட் தானே சார். ஓ அதேமா இப்ப ஆக்களை எக்ஸாம் வைக்கிறதுக்கு சார் 15 வைக்கிறதுக்கு வீக்ஸ் நோட்ஸ் போட்டாச்சு சார். இன்னும் 5 வீக்ஸ் தான் இருக்கு. அது முடிஞ்சா எக்ஸாம் தானே. நாங்கள் மற்ற நீங்க படிக்கிறத பற்றியோ அதை பற்றி எல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், உடனே வச்சிருவோம். நீங்கள் அண்டண்டு படிச்சு கொள்ளுங்க. ஆமாம் சார். ஆம்பளை பிள்ளைகளோட கதைக்கினையில என்ன பேச மங்களா ஒரு ஆள் தான் கதைக்கிறா பழையில இருந்து. நீங்க என்ன என்ன கேள்வி கேட்கறனாலும் கேட்கலாம். முக்கியம் என்னடா, நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தால் கேட்கலாம். சார் இதுக்கு அதோட இந்த கேஸ் போட்டு எக்ஸாம்பிளுக்கு போட்டோம் சார். இதுக்கு விளக்கம் போடணும். நாங்கள் சில கேஸ் ஸ்டடியில நாங்கள் தீர்க்கப்பட்ட வழக்குகளை அடிப்படையாக கொண்டு ஆறாக அல்ல விளக்கன்னு கேட்போம். அப்படி கேட்டால் நீங்கள் அந்த வழக்க போடணும். மற்றது மார்க்ஸையும் பொறுத்தது. இப்போ ஒரு 5 மார்க்ஸுக்கு கூட மார்க்ஸ். அப்ப இதுக்கு 10 மார்க்ஸ் ஒவ்வொன்றுக்கு 2-2.5 மார்க்ஸ் தானே வரும். அதுக்கு நீங்க கூடுதலா மேற்கொள்ள தேவையில்லை. சில விட தனிய கேட்போம். கேட்கிற கேஸ் ஸ்டடியில வழக்கு தீர்க்கப்பட்ட வழக்கின்ற அடிப்படையில ஆராயாண்டு கேட்டால் அதை விளக்கண்டு கேட்டா நீங்கள் சொல்ல வேண்டி வரும். அந்த முதல் பாத்தம் தானே பசுவான் கண்டதுக்கு நாங்க சில விட வழக்க கேட்கலாம். அவசிய முகவராண்மைக்கு. மற்றது ஒப்பந்தத்துல நாங்கள் கணக்கு இருக்குது. பராயமடையாதவர்கள் அல்லது சிறுவர்களுடன் செய்கிற ஒப்பந்தம். மற்றது இப்ப முதல் பார்த்த கேஸ் மாதிரி பேரம் பேசுதலுக்கான அழைப்பு. மற்ற உலகம் முழுவதற்குமான இது அப்படி அதெல்லாம் கேஸுகள் முதல் வந்திருக்குன்ற. ரொம்ப உங்களுக்கு இங்க அசைன்மெண்ட்டுக்கும் வந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மற்றது இவை என்ன செய்ய தெரியாது. சில வேளை இப்ப அரசாங்கம் இந்த 29ஆம் தேதியிலிருந்து டியூஷனுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குது. உங்களுக்கு என்ன இங்க யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் செய்யறது விருப்பமோ அல்ல இது விருப்பமோ? இது ஓகே சார். எங்களுக்கு இது நல்ல. அதான் அதைத்தான் இவங்க முக்கியமா சொன்னேன். வெளிநாட்டுல ஏனென்றா சார் நாங்க சாட்டர்டே சண்டே சார் டிராவல் பண்ற டைம் தான் சார் கூட. அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம்.
அதோட சார் இதெண்டா நாங்க எனி டைம் வீக்கெண்ட் தானே சார் இது நடக்க போகுது. அதோட எங்களை இந்த ஒர்க்குக்கு போறாக்களுக்கு சரியான ஈஸி சார். இல்ல நாங்கள் இந்த நான் யோசிக்கிறேன், இவன் யோசிக்கல. இதுல வந்த ஸ்லைட்ஸ் நாங்க திருப்பி உங்களுக்கு போடலாம். நோட்ஸுக்கு பதிலா ஸ்லைட்ஸையும் அது சம்பந்தமான விளக்கம் திருப்பி செய்துதான் போடணும். ஆல்ரெடி இந்த ஸ்லைட் அப்லோட் பண்ணி இருக்கு சார். இருக்கு. அதுல சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கு. அதை நாங்க கழிச்சு போட திருப்பி டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு. அத மாத்தி போடுவோம். தமிழ் டைப்பிங் கஷ்டம் தானே, அப்ப அது போடுவோம். நீங்கள் இந்த முறை அது செய்யறோம். அதுகளை செய்தா உங்கள்ட்ட இருந்து ஆன்சர் கூட எதிர்பார்ப்போம். அதான் பழைய மாதிரி சும்மா ஒரே கேள்விகள் திரும்பி வராது. இன்னும் சில இதுகள் இருக்கு. என்னென்னால் இந்த மாற்றுண்டியல் காசோல அதில் நடக்க நாங்கள் அதுக்குடைய வித்தியாசங்கள் அதுகளை பற்றி. மற்றது பொருள் விற்பனை சட்டம். பொருள் விற்பனை சட்டத்திலும் நாங்கள் சில குறிப்பிடத்தக்க விடயங்களை தான் நாங்கள் வினாக்களாக கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். மற்றது உங்களுக்கு இலகுவாக இருக்கிற வந்து இபிஎஃப், இடிஎஃப், கிராஜுவிட்டி அதுகள் சம்பந்தமாகவும் நாங்கள் அடிக்கடி கேள்விகள் கேட்டிருக்கிறோம். எப்படியும் ஒவ்வொரு வருஷமும் அதுல ஒரு கேள்வி என்னன்னா நாங்க போட்டிருக்கிறோம். இந்த முறையும் அதை நாங்கள் படிப்பிக்க யோசிக்கிறோம். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேலை செய்யற உங்களுக்கு மங்களாக பென்ஷன் இருக்கா? இபிஎஃப், இடிஎஃப்? இல்ல சார், இபிஎஃப் தான் சார். இபிஎஃப். ஓகே. இபிஎஃப், இடிஎஃப். அதுல இபிஎஃப் இப்ப எடுக்கலாமண்டு அப்படிதான் கேட்டிருக்கிறோம். சின்ன சின்ன கேஸ் ஸ்டடி மாதிரி வேற தியரி கொஞ்சம் தானே அது இருக்கு. பார்ப்போம். அதை நாங்கள் அடுத்த முறை படிப்பிச்சா அதுல சில கேள்விகளை கேட்கலாம். பாஸ் பண்றதுக்குரிய கேள்விகள் வரும். அப்புறம் அங்கால கூட எடுக்கலண்டா நீங்க படிக்கணும். ஓகேயா? இப்ப ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சந்தோஷம், நன்றி. அடுத்த சனிதானே, அடுத்த சனிக்கிழமை சந்திப்பேன், அறிவிப்பீங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, பாய்.